إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم عن هشام بن عامر ما بين خلق آدم إلى قيام الساعة خلق أكبر من الدجال وفي رواية فتنة أكبر من الدجال أخرجه مسلم. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியினை இணையதளம் ஊடாக நேரடியாக கேட்டுக்கொண்டிருக்கிற என் மரியாதைக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, நேற்று உங்கள் மத்தியிலே ஒரு முக்கியமான தலைப்பை பேசுவதாக நான் அறிவித்திருக்கிறேன். அதாவது யார் இந்த தஜ்ஜாலும் யாஜூஜ் மாஜூஜ் என்றால் யார்? அதாவது தஜ்ஜாலும் யாஜூஜ் மாஜூஜ் என்ற கூட்டங்களும் என்ற ஒரு தலைப்பிலே இன்று உங்கள் மத்தியிலே பேசுவதாக நாம் வாக்களித்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த தலைப்பை பற்றி சொல்வதா இருந்தால் இது மிகச் சுருக்கமாக பேச வேண்டிய நிர்பந்தம் நமக்கு இருக்குது. ஏனென்றால் ரமலானிலே பல்வேறு தலைப்புகள் பேச வேண்டியிருப்பதால் இதுக்கே ஒரு 3-4 அவர் எடுக்க முடியாது. சுருக்கமாக எது தேவையானதோ அவைகளை முடியுமான வரையும் இந்த சந்தர்ப்பத்திலே சுருக்கி தரலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த தலைப்பை மிகச் சுருக்கமான நேரத்தில் பேசுறது என்பது கஷ்டமானது. சாதாரணமாக ஒரு ஆள் சொல்கிறார், மெட்ராஸில் இருந்துக்கிட்டே நான் ஒரு ஹவரில் தஞ்சாவூர் திருச்சிக்கு போகிறேன்றார். அவள் போக இயலாது. பஸ்ஸில் ஏறி போனால் 6-7 ஹவருக்கு மேலே போகும். அதே ஃப்ளைட்டில் போனால் போய் சேரும். அந்த மாதிரி வேகமாகத்தான் இந்த தலைப்பை நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் இந்த தஜ்ஜால் என்றால் யார் அப்படின்றத நீங்கள் முதலாவது சுருக்கமாக தெரிஞ்சுக்கணும். அதாவது கியாமத்து நாளுடைய முக்கியமான 10 அடையாளங்களிலே இந்த தஜ்ஜால் என்ற இந்த ஒரு அதிசய மனிதன் ஒரு அடையாளம். இந்த 10 அடையாளங்கள் சம்பந்தமாக அடிக்கடி நீங்கள் பயான்களில் கேட்டிருப்பீங்க. அப்போ இந்த தஜ்ஜால் என்பவன், அதை தொடர்ந்து வரக்கூடிய யாஜூஜ் மாஜூஜ் என்கின்ற ஒரு கூட்டம், இந்த ரெண்டும் முக்கியமான மனித வரலாற்றோடு கொஞ்சம் நெருங்கிய தொடர்புள்ள ஒரு வரலாறு. அதனால் இந்த தஜ்ஜால் என்றால் யார், அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய தோற்றம் எப்படி இருக்கும், அவனை எப்படி மக்கள் இனங்கண்டு கொள்ளலாம், அந்த காலத்தில் உள்ள மக்கள் எப்படியெல்லாம் சோதனைப்படுவார்கள், அவனுடைய பிரச்சாரம் எப்படியானதாக இருக்கும் என்பதை உங்களுக்கு நான் சுருக்கமாக தரலாம் என்று நினைக்கிறேன். இந்த தஜ்ஜாலை பொறுத்தவரையும் இன்றைக்கு உலகத்தில் தஜ்ஜால் என்ற இந்த மறுமை நாளுடைய அடையாளங்களில் மிக முக்கியமான ஒரு அடையாளத்தை பலரும் பலவிதமான கருத்துக்களில் இருக்கிறார்கள். ஒரு சாராருக்கு இந்த தஜ்ஜால்னா என்னன்னே தெரியாது. தஜ்ஜாலாமே ஒரு பெரிய ஆளாமே, வானத்தில் தலையெல்லாம் படுமாமன்னு ஒரு தப்பாக வழங்கி வச்சுட்டு இன்னொரு குரூப் என்ன சொல்கிறாங்க, தஜ்ஜாலெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, அப்படியெல்லாம் ஒன்று இல்லைன்னு பொய், இது ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு உறுதியான வார்த்தை இல்லை என்ற தஜ்ஜாலை மறுக்கின்ற ஒரு சாராரும் இருக்கிறார்கள். அவங்க குறிப்பாக சொல்லுவாங்க, இலங்கையில் இந்த ஜமாத் இஸ்லாமியினுடைய ஸ்தாபகர் என்று சொல்லப்படக்கூடிய மௌலானா மௌதூதி போன்றவர்கள் எல்லாம் இந்த தஜ்ஜால் என்பவனை மறுக்கின்ற அதெல்லாம் ஒரு கற்பனையானது மாதிரி மறுக்கக்கூடியவர்களை முக்கியமான ஒரு இடத்தை பிடிப்பாங்க. ஒரு இயக்கத்தை விமர்சிக்கத்தை சொல்லலை, அந்த கருத்தில் உள்ளவர்களை அறிந்து கொள்வதற்காக நான் இதை சொல்கிறேன். இதே மாதிரி இன்னும் சில அமைப்புகள், இந்த அகமதியா என்ற அமைப்பை பொறுத்தவரையும் இன்னைக்கு கூட யூடியூப்பில் அவங்களுடைய அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, தஜ்ஜால் சொன்னால் இந்த தஜ்ஜால் வருவான், அவன் ஒற்றை கண்ணுள்ளவன், அவன் மேகத்துக்குள்ள மாதிரி அவன் மேகத்தில் ஸ்பீடுக்கு பறந்து செல்வான் காற்று மூலமாக, அதே மாதிரி மனிதன் ரெண்டு. இதெல்லாம் எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த தஜ்ஜால் என்பது இந்த நவீன உலகம்,
எப்படி நவீன உலகத்தில் இந்த ட்ரெயின் பாருங்க, அது ஒரு லைட்டு தான். அதில் என்னது, அது முந்தைய காலத்தில் இருந்த நிலக்கரியில் தான் அது வரும். அதனால் அது நெருப்பும் கொண்டு வருது, தண்ணியும் கொண்டு வருது. அதனால் ட்ரெயின் தான் அதுன்னு சொன்னாங்க. இன்னும் சொன்னாங்க அது ட்ரெயின் எல்லாம் இல்லை, ஃப்ளைட்டுன்னாங்க. ஏன்னா ஃப்ளைட்டு தானே மேகத்துக்குள்ளால் வந்து காற்று மூலமாக தள்ளப்படுது, ஃப்ளைட்டுன்னாங்க. அப்படின்னா அந்த ரெண்டாக வெட்டுவானே, ஒருவனை ரெண்டாக வெட்டி அவனை கூப்பிடுவான், சிரிச்சுக்கிட்டு வருவானே. அதான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல்களில் பாருங்கள், இந்த ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க நீங்கள் இந்த ஆப்ரேஷன் சொல்லுவீங்க, ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் முடிஞ்சு சிரிச்சு தான் வராங்க. அப்போ இது மாதிரி இந்த நவீனத்தை பற்றி தான். அதே மாதிரி காற்றில் பயணம் செய்வாங்கன்னா எப்படி, இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே இருந்துக்கிட்டு வந்து நேரடியாக ஸ்கைப்பில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆடை பேசுகிறோம், அப்படி நேரடியாக தான். அப்போ ஒளி அலை மூலமாக நம்முடைய உருவங்கள் எல்லாம் கடத்தப்படுது. இந்த மாதிரி தப்பான விளக்கங்களை கொடுக்குறாங்க. ஆனால் ஹதீஸுகளை பார்க்கும்போது இதெல்லாம் தவறான ஒரு விளக்கம்ன்றது நீங்கள் என்ன செய்யலாம், தெளிவாக புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒரு வாட்சிங் இந்த அன்பான சகோதரர்களே, இந்த தஜ்ஜாலை பொறுத்தவரையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதாவது இந்த உலகம் படைக்கப்பட்ட முதல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்த நாள் முதல் உலகம் அழிகிற நாள் வரையும் இந்த தஜ்ஜாலை மாதிரி ஒரு ஃபித்னா வந்து உலகத்தில் இல்லை. அதாவது மிகப்பெரிய ஃபித்னா தான் தஜ்ஜாலுடைய ஃபித்னா என்று ஒன்று போதும். அதாவது தஜ்ஜாலுடைய ஃபித்னா தான் மிகப்பெரியது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல பதிவாக இருக்குது. மாபைன ஹல்கு ஆதம் இலா கியாமிஸ் ஸா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட நாள் முதல் கியாமத் நாள் உண்டாகும் வரை மிகப்பெரிய சோதனை வந்து இந்த தஜ்ஜால் தான். அதாவது நீங்க எவ்வளவு பெரிய சோதனை உங்களை தாண்டி போனாலும் இந்த தஜ்ஜால்ட மாதிரி ஒரு சோதனை இல்லை, அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமானது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இந்த தஜ்ஜாலுடைய சோதனையை பற்றி உலகத்தில் வாழ்ந்த எல்லா நபிமார்களும் எந்த அளவுக்கு சொன்னால், நூஹ் நபியில இருந்து கடைசி நபியாக அல்லாஹ்வுடைய தூதர் வரைக்கும் இந்த தஜ்ஜாலை பற்றி எச்சரிக்கை செய்யாத ஒரு நபியும் கிடையாது. வமா பாஸல்லாஹு மின் நபியின் இல்லா கத் அன்ஸரஹு உம்மத்தஹு. எந்த ஒரு நபி அல்லாஹ் அனுப்பினாலும் தங்களுடைய சமுதாயத்துக்கு இந்த தஜ்ஜாலை பற்றி சொல்லாமல் இருக்க மாட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் உங்களுக்கு கூடுதலான சில செய்தியை சொல்றேன். என்னன்னா, அவன் ஒத்த கண் குருடா இருப்பான். ஒத்த கண் வந்து அவன் வந்து கண் ஒரு கண் குருடனாக இருப்பான். அவன் தடவப்பட்ட மாதிரி அவனோட கண்ணெல்லாம் முந்திரி போல மாதிரி, அந்த கொடி முந்திரி சொல்ல கிரேப் மாதிரி இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலதிகமான சில செய்திகளை சொல்றாங்க. அப்ப இந்த அளவுக்கு இந்த தஜ்ஜால் என்பவன் பயங்கரமான ஒரு சக்தின்றதை இந்த ரசூலுல்லாஹ் மட்டும் இல்லை, ரசூலுல்லாஹ் உயிரோடு வாழ்ந்த காலத்தில் கூட இந்த தஜ்ஜாலுடைய ஃபித்னாக்களை கடுமையான முறையில் அவங்க நமக்கு எச்சரிக்கை செஞ்சுக்கிறாங்கன்றது உங்களுக்கு பின்னால் இன்னும் தெளிவாக சொல்லுவோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தொழுகையில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையில் கூட 4 விஷயங்களையும் பாதுகாப்பு தருவாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கப்ர், அதே மாதிரி அஊது பிக்க மின் அதாபி ஜஹன்னம், வஅஊது பிக்க மின் ஃபித்னத்தி துன்யா, அதே மாதிரி வஅஊது பிக்க மின் மஸீஹ் தஜ்ஜால். இந்த மஸீஹ் தஜ்ஜாலுடைய ஃபித்னாண்டு 4 குழப்பத்திலிருந்து ஒவ்வொரு தொழுகையிலையும் அத்தஹியாத் ஓதி முடிஞ்ச உடனே இந்த ஃபித்னாவிலேருந்து ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறாங்க, அவங்க வந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக்கிறாங்கன்றதை நாங்கள் பார்க்குறோம். அதே நேரத்தில் தஜ்ஜால் இந்த பூமிக்கு வருவானாக இருந்தால் அவரிடத்திலிருந்து தப்புவதற்காக மக்கள் எல்லாம் மலை அடிவாரங்களை நோக்கி ஓடுவார்கள் என்ற செய்தியையும் சஹீஹ் முஸ்லிம்ல நீங்கள் பார்க்கலாம். இது மாதிரி ஏராளமான செய்திகளை வைத்து நாங்கள் பார்க்குறோம். தஜ்ஜால் என்பவன் ஒரு அதிசய படைப்பு. இந்த தஜ்ஜால் என்பவன் பயங்கரமான ஒரு சோதனையாக இருப்பான் என்பதை நீங்கள் என்ன செய்யலாம், விளங்கி கொள்ளலாம். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க அழுதுகிட்டிக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஆயிஷாவே மாயுபுக்கி இருக்கின்றாங்க, என்னத்துக்கு அழுகுறீங்க, ஏன் அழுகிறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஆயிஷா நாயி தஜ்ஜால் நாங்க, நீங்கள் தஜ்ஜாலை பற்றி சொன்னீங்களே அதை நினச்சிக்கிட்டு தான் நான் அதில் என்ன விளங்குதுட்டா, தஜ்ஜால் அன்னைக்கே கடுமையாக சொல்லிக்கிறான்னு விளங்கு. இப்போ நம்ம சில நேரம் நினைக்கலாம், தஜ்ஜாலை பற்றி நமக்கு என்ன தெரிய வேண்டிய தேவை, தமிழ்நாட்டில் எத்தனையோ தலைப்புகளை பார்க்கலாமேண்டு. அப்போ இந்த ரசூலுல்லாஹ் தான் உயிரோடு இருந்த காலத்திலேயே தஜ்ஜாலை பற்றி கடுமையாக எச்சரித்தாங்கண்டா, சஹாபாக்கள் பயப்புற அளவுக்கு எச்சரித்தாங்கன்னு சொன்னால், ஆயிஷா நாயகி அழுகிற அளவுக்கு எச்சரித்தாங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு தொழுகையிலையுமே அவங்க அதிலிருந்து பாதுகாப்பு தேடினாங்கன்றால், நாங்கள் அதை பற்றி தெரிஞ்சு கொள்வது, அவனுடைய சோதனைகளை பற்றி விலகி கொள்வது ரசூலுல்லாஹ்வோட பிந்திய சமுதாயம், அதுவும் கடைசி காலத்தில் நம்ம கிட்டத்தட்ட உலகம் அழிவதற்கான சில அடையாளங்களோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு உலகம் அழிகிறதுக்கு கிட்ட உள்ள ஒரு சமுதாயம், அதை பேசுறதுக்கு இன்னும் தகுதியானவர்கள் என்பதை நீங்கள் நூஹ் நபி இதை பற்றி சொன்னாங்கண்டா. அந்த கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க, இது பைபிளில் சொல்லுவாங்க, அந்தி கிறிஸ்து தஜ்ஜாலுக்கு சொல்கிற வார்த்தை.
இந்த அந்த கிறிஸ்துவை பற்றி பைபிள் கூட எச்சரிக்கை செய்திருக்கிறது. அப்போ நாம் இஸ்லாமியர்கள் இந்த தஜ்ஜாலை பற்றி எந்த அளவு தெரிஞ்சு கொள்ளணும் என்ற முக்கியத்துவத்தை இந்த செய்தியிலேருந்து நாங்கள் வழங்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நாம் என்ன செய்வோம், இந்த தஜ்ஜால் சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ் மீண்டும் ஒரு ஹதீஸ் அது முழுமையாக இதில் நாங்கள் செய்யலாம், விளங்கி கொள்ளலாம். மேலதிகமாக தேவையான தகவல்களை நாங்கள் அவ்வப்போது அந்த செய்திகளினூடாக நாங்கள் விவரமாக தெரிஞ்சு கொள்வோம். அப்போ இந்த அடிப்படையில் இந்த தஜ்ஜால் என்பவன் யாரு அப்படின்றத நவாஸ் பின் சமான் என்ற ஒரு நபித்தோழர், நவாஸ் பின் சமான் என்ற ஒரு நபித்தோழர் அவர் விளக்கமாக சொல்றார். இந்த நவாஸ் பின் சமான் என்ற நபித்தோழர் சொல்றாங்க, ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த தஜ்ஜாலை பற்றி எங்களுக்கு இடையில சொல்லிட்டு இருந்தாங்க. தக்கரர் தஜ்ஜால, ஒரு முறை தஜ்ஜாலை ராத்த கதாத்தின் ஒரு நாள் ஃபஹஃபல ஃபீஹி வரஃபஅன், அதை சொல்லும்போது சத்தத்தை உயர்த்தியும் சொன்னார்கள், தாழ்த்தியும் சொன்னார்கள். இந்த இந்த அரபு வார்த்தைக்கு வேற அர்த்தம் சொல்லலாம். அவனை பற்றி பெருசாகவும் சொன்னாங்க, அவனெல்லாம் ஒரு சப்ஜெக்ட் இல்லை இப்படின்னு சொல்லிடு. இந்த மாதிரி இந்த ரெண்டு வகையான அர்த்தம் இந்த அரபு வார்த்தை கொள்ளப்படுது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, சத்தத்தை கொஞ்சம் கூட்டியும் குறைச்சும் அவனை பற்றி சாதாரணமாகவும் அசாதாரணமாகவும் தஜ்ஜாலை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பாருங்க, ரசூலுல்லாஹ் அந்த தஜ்ஜாலை சொன்ன போது ஹத்தா லனன்னாகும், அந்த நபித்தோழர்கள் நினைக்கிறாங்களாம், நாங்கள் நினைத்தோம் தாய் பற்றி நகல் ஏதோ மதீனாவுக்குள்ள எங்கேயா தோட்டத்துக்குள்ள நிற்கலாம் போல. இந்த சில செய்திகள் அந்த நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுற மெத்தட் இருக்குது, அந்த மெத்தடில் அந்த செய்தியினுடைய அந்த பாரதூரம் விளங்க சொல்லி. இப்போ சில ஆளுக்கு எப்பயோ நடக்க போகிற ஒரு செய்தியை இந்த நடந்துக்கிற மாதிரி சொல்லுவாங்க, அந்த ஆளுக்கிற பேச்சு வளர்க்குது. இன்னும் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நடக்கிற ஒன்று கணக்கு இல்லாமல் சொல்லிட்டு இருப்பாங்க. தெரியுமா செய்தி என்ன, பக்கத்தில் 4 பில்டிங் 10 ஏறிதுன்னு சும்மா சொல்லுவாங்க. இன்னும் சிலவங்க ஒளிவாங்க, அது என்ன டக்குனு வெளியே நடக்குது, அந்த மெத்தடிக்குது. அப்போ கிட்டத்தில் நடக்கிறத எப்படி ஒரு மனுஷன் ப்ரெசென்ட் பண்ணுவானோ முன்வைப்பானோ இந்த மெத்தடை சொல்கிறாங்க. அப்போ என்ன வழங்குது, இன்னைக்கு நாம் அதை பற்றி தெரியறதுக்கு அதிக முக்கியத்துவம் நாங்கள் இதுலேயும் வழங்கலாம். நாங்கள் நினைச்சோம் மதீனாவுக்குள்ள ஒரு தோட்டத்துக்குள்ள வந்துட்டானாகும் அப்படின்னு நினைச்சோம். அப்போ இப்படி நினைச்ச உடனே பிறகு மாலை நேரத்தில் ரசூல் அப்படி சொல்லி முடிச்சுட்டாங்க, அவனை பற்றி சொல்ல வேண்டியதெல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க சொல்றாங்க. அப்போ திருப்பி மாலை வேளையில் நாங்கள் என்ன செய்கிறோம், ரசூலுல்லாஹ்ட்ட போகிறோம். ரசூலுல்லாஹ்ட்ட போய் ரசூலுல்லாஹ் கிட்ட போய் கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் மாஷா எனக்கும் என்ன விஷயம், என்னதுக்கு வந்துக்கிறீங்கன்ற மாதிரி அந்த 2 பேர் நபித்தோழர்கள் போனோன்னு சொல்றாங்க. எதுக்கு ஆடிங்க வந்தீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ குல்லா நாங்கள் சொன்னோம், யார சூழல் அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் தஜ்ஜாலை பற்றி எங்கிட்ட சொன்னீங்க, அந்த சொன்னதில் நாங்கள் நினைச்சோம் என்னமோ மதீனாவுக்குள்ள எங்கேயா தோட்டத்துக்குள்ள வந்துட்டானோ என்று நாங்கள் நினைக்கிற அளவுக்கு நீங்கள் அந்த செய்திகளை ரொம்ப முக்கியமாக சொன்னீங்க, அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுட்டு போகலாம் என்று தான் நாங்கள் வந்தோம், கொஞ்சம் கூடுதலாக தெரியறதுக்காக நாங்கள் வந்தோம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்கிறாங்க. அவர் சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கைரு தஜ்ஜாலி அஹ்வஃபுனி அலைக்கும், தஜ்ஜால் என்பவன் முக்கியமாக உங்களுக்கு பயப்பட வேண்டியவன் நான், தஜ்ஜால் அல்லாதவைகளையும் உங்கள் மீது நான் பயப்படுகிறேன். அப்போ பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு முறை ஒன்று இருக்குது, செய்திகளை சொல்லும்போது அதில் இன்னும் சேர்த்து ஒரு செய்தியை சொல்லிக்குவாங்க. ஒரு ஆள் ஒரு செய்தியை கேட்டு வந்தா அந்த செய்தியும் சொல்லுவாங்க, செய்தியோட சேர்த்து இன்னொன்று சொல்லுவாங்க. நிறைய சந்தர்ப்பங்களை நீங்க பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதரே நினைவு வைக்காம மூத்தா போனா அவர் சொர்க்கத்துக்கு போறனோடனே ஒரு சஹாபி கேட்குறாங்க, யார் சொல்லா ஃபைன்ஸனா வைன் சரக்குனாங்க, அவன் திருநாள் விசாரம் பண்ணான்னு மட்டும் இருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் திருநாள் தான் விசாரம் பண்ண, அப்படி தானே சொல்லணும், ஃபைன் ஜனா வைன் சரக் வைன் சரிபல் கம்ருண்டாங்க, அவன் திருடினாலும் விசாரம் பண்ணாலும் மது சாராயம் குடிச்சானா, அப்போ இதில் என்ன திருடலான்னு வழங்கிடக்கூடாது, அதை நான் தனியாக உங்களுக்கு விளக்கப்படுத்திட்டேன். அப்போ அன்பான சகோதரர் ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க ஒரு ஸல்லல்லாஹு ஒரு வார்த்தை கூட சொல்றாங்க, எப்படி தஜ்ஜால் என்பவனும் பயப்படுறதுக்குரியவன் தான், தஜ்ஜால் அல்லாதவைகளை பயப்படுகிறேன் நான். அது என்ன தஜ்ஜால் அல்லாத விஷயத்தை ரசூலுல்லாஹ் பயந்தது என்ன, நிறைய சொல்லலாம், ஹதீஸ்ல நிறைய சொல்லலாம். பொருளாதாரத்தை சொன்னாங்க, மா தரக்து, அதாவது சொன்னாங்க அப்படி எனக்கு பின்னால வறுமை நீங்களெல்லாம் அடிச்சுக்கிட்டு சாவீங்கன்னு நான் பயப்படலை, பொருளாதாரம் வந்துருமோன்னு நான் பயப்படுறேன். என்னமா துணியான்றாங்க, என்ன காசு பணம் வந்துருமோ, காசு பணம் பொருளாதாரம் நீங்க அதுக்காக அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, பொருளாதாரத்துக்காக நீங்க பாக்குறீங்களா இல்லையா, காசுக்காக கௌரவத்தை இழந்து மரியாதை இழந்து மானத்தை இழந்து இந்த மாதிரி மனுஷர்களை பாக்குறீங்களா இல்லையா. அடைய ஒரு 10 ரியாலுக்காக அவன் தன்மானத்தை இழந்துட்டு போறான். நல்ல காசுக்காக பாத்தீங்கன்னா கொடுக்குற கைதான் சிறந்தாங்க, ஏன் போய் நிக்கிறா, அடைய ஒரு 100 ரூபா காசு நீ தான் 2000 ரூபாய் சம்பளம் எடுக்கிறிய, இது 100 ரூபாய்க்காக ரோட்ல எல்லாருக்கும் முன்னுக்கு நீனும் போய் கையை கட்டிட்டு அரபிட்ட காசு வாங்கிறது நிக்கிறியே, இது நியாயமா இது. அப்ப அந்த காசுன்ற உடனே மனிதன் சில நேரம் தன்மானத்தை இழக்கிறான். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு நான் நிறைய விஷயங்களை பயப்படுறேன், காசை பயப்படுறாங்க, உலகத்தை பயப்படுறாங்க. எப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த உலகம் ஒரு முறை இது எப்ப இதை சொல்றாங்க,
ஒரு முறை பஹ்ரைனுக்கு அபூ உபைதா பிடிச்சி அனுப்புறாங்க ஜிஸ்யா வரதுக்கு. ஜிஸ்யா வந்தா உடனே ரசூலா பங்கு வச்சிருவாங்க. அபூ உபைதா வந்துட்டாங்க ரலியல்லாஹு அன்ஹு. வந்த சுபஹ் கேள்விப்படுது. அப்ப என்ன நினைக்கிறாங்க, ஓ அபூ உபைதா வந்துட்டாரு, சுபஹ் தொழுகைக்கு ரசூலோட போனா பங்கு வைக்க போறாங்கன்னு சஹாபாக்கெல்லாம் போறாங்க. வளமையோட கொஞ்சம் கூடுதலா போறாங்க. அப்ப கூடுதலா போன உடனே அபூ உபைதா வந்துட்டார். ரசூலா பார்க்கறாங்க, இன்னும் கொஞ்சம் கூட்டம் ஓவர் ஆயிக்குது அப்படின்னு ரசூலாக்கு விளங்கி போச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கி போச்சு விஷயம். அவர் ரசூலா நினைச்சாங்க, இன்னைக்கு ஒரு சரியான பாடம் காட்டுறேன், தொழுது முடிஞ்சு கணக்கு இல்லாம இருந்துட்டாங்க. இந்த அபூ உபைதா வந்தது விளங்காத மாதிரி இருக்கிறாங்க. அவ இருந்தவொடனே சஹாபாக்கள் பார்க்குறோம், ஓ ரசூல்லா நம்ம எதுக்கு வந்தீங்களோ, ரசூல்லா மறந்துட்டாங்க போல அப்படின்னு நினைக்கிறாங்க. அவ என்ன செய்றாங்க, நினைச்சு போட்டு கொஞ்சம் ரசூல்லாக்கு முன்னால் அப்படி நினைவு காட்டுறதுக்கா இந்த புதுசாக வந்த ஆளுக்கு என்ன செய்யறது, ரசூல்லாக்கு முன்னால் சில ஆளுக்கு கடன் கொடுத்துறது, சில ஆட்களுக்கு கடன் கொடுத்துட்டு வாங்கலாம். வாங்கினா கேட்க வைக்கும். இப்படி கேட்கறது தருவார் எப்படியுமே நல்ல மனுஷன், ஆனாலும் கேட்கல, அது தேவையமாக விற்கிது. என்ன செய்யறது, கண்டா காணவும் வைக்கும். இடையே இவர் காசுக்கா அவர் சும்மா அஸ்ஸலாமு அலைக்கும் சோமாக்கிறீங்களான்னு வளமே இல்லாமல் வித்தியாசமான ஒரு நடத்தையே காட்டுறது. ஃபோன் எடுத்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன செய்து சோமாக்கிறீங்களா, வருவண்டாம் பார்த்தேன் நீங்கள் டைம் போதும் அப்படி இப்படி காசு கேட்கலன்னு. அடே உங்களுக்கு காசு ஆடே அது சொல்லலான்னு நினைச்சேன். சரி அதுக்கு தானே அப்போ இந்த மாதிரியான முறை இருக்குது. சஹாபாக்கள் அப்படி குறுக்க மாறுறது. ரசூலுல்லாஹ்க்கு சும்மாவே சிரிப்பு வந்துட்டு 10 வருஷம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஆகும் மாதிரி தெரிஞ்சுட்டாங்க. என்ன அபூ உபைதா வந்து செய்தி விளங்கி போச்சோன்னாங்க. ஆமா யா ரசூலுல்லாஹ் அதுக்கு தான் வந்தீங்கன்னாங்க. இதில் என்ன வழங்குது, அந்த காசு நோனே பார்த்தீங்களா, வளமையா சுபுக்கு வரவங்க வந்தாங்க, கொஞ்சம் கூடுதலாக வந்துக்கிறாங்களா இல்லையா, தன்மானம் கொஞ்சம் மனுஷன் குறைஞ்சி போகிறது. அப்போ ரசூலுல்லாஹ் இதனால சொன்னாங்க, இந்த காசு குணத்தில் கவனமாக, உலகம் வைக்கிற இன்ன துன்யா ஹுல்வத்துன், அது ரொம்ப இனிமையானது, அது பசுமையானது, இதை நான் உங்களுக்கு பிரதிநிதியாக படைச்சுக்கிறேன். ஃபத்தகு துன்யான்னு உலகத்தை பயந்து கொள்ளுங்கண்டாங்க. அது மட்டும் இல்லை, மாத்தரக்து மிம்பாதி ஃபித்னத்தன் சொன்னாங்க, எனக்கு பிறகு நான் கடுமையான ஒரு சோதனையை விட்டு செல்கிறேன். அதர் ரிஜால்னாங்க, அது ஆண்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கும். யாரு, மினன் நிசான் பெண்கள். இந்த பெண்களுடைய விஷயத்துல தான் பனூ இஸ்ரவேலர்கள் உள்ளவர்கள் அழிந்து போனார்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப இது மாதிரியான சோதனைகள் இன்னைக்கு பாருங்க, சிலவனுக்கிட்ட இந்த மாதிரியான பெண்கள் விஷயத்துல தோத்து போறது, பொருளாதார விஷயத்துல காசு வந்தா ஏண்ட காசு தானே நான் எதுவும் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆடம்பரத்துக்காக செலவழிக்கிறது, பெருமைக்காக செலவழிக்கிறது, ஏன்னா அடுத்தவனை காட்டுறதுக்காக மோசடிக்காக செலவழிக்கிறது, இதெல்லாம் நடக்குது. அப்ப இது மாதிரியான செய்திகளை ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல என்ன செய்றாங்க, பதிய வைக்கிறாங்க. ஏன், முக்கியமான ஒரு செய்தியை கேட்டு வரும்போது அட இதுவும் முக்கியம் அப்படின்னு கருதுற மாதிரி. அதாவது தஜ்ஜால் என்பவன் மிகப்பெரிய சோதனை, அதையும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதை சொல்றதோட சேர்த்து இன்னும் இருக்குது, தஜ்ஜால் மட்டும் நினைச்சிக்கலாதீங்க, என்னமோ தஜ்ஜால் மட்டும்தான் ரசூலுல்லாஹ் சோதனைண்டாங்க, மற்றெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது என்பதற்காக மற்றதை அந்த இடத்துல ரிமைண்ட் பண்றாங்க, ஞாபகப்படுத்துறாங்க. ஞாபகப்படுத்தி போட்டு என்ன சொல்றாங்க, இன் யஹ்ருஜு, இந்த தஜ்ஜால் என்பவன் வெளியாக போகிறான். எப்ப வெளியாகுவான், வஅன ஃபீக்கும், நான் இருக்கின்ற காலத்தில் அவன் வெளியாகினான். சொல்லுறாங்க, நான் இன்னைக்கு இருக்கிற உயிரோட இருக்கக்கூடிய காலத்திலே இந்த தஜ்ஜால் வெளியாகினால், வெளியாக மாட்டான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப வெளியாகினால் வஅன ஹஜீஜுஹு தூனக்கும், நீங்க யாரும் தேவையில்லை, நானே அவனோடு போய் சண்டை பிடிப்பேன், நானே என்ன செய்வேன், அவனோடு போய் போராடுவேன். வஇன் யஹ்ருஜு வலஸ்து ஃபீக்கும், நான் இல்லாத காலத்தில் அவன் உங்கள் மத்தியில் வெளியாகினால் ஃபம்ருஉன் ஹஜீஜுன் பினஃப்ஸிஹி, ஒவ்வொரு மனிதனும் அவனவனை பாதுகாத்துக் கொள்ளட்டும், ஒவ்வொரு மனிதனும் அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லி போற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வல்லாஹு கலீஃபத்தி அலா குல்லி முஸ்லிமின், அந்த நேரத்தில் நான் இல்லை, நான் இன்னைக்கு இருந்தா போராடுவேன், அந்த நேரத்தில் ஒவ்வொரு முஸ்லிமோடும் அல்லாஹ் வந்து பாதுகாப்பாக இருப்பான். அன்றைய காலத்தில் முஸ்லிமுக்கு அல்லாஹ் வந்து என்ன செய்வான், நான் இன்னைக்கு இருந்தா போராடுவேன் அல்லாஹ்வுடைய உதவியால, ஆனா நான் இல்லாட்டி உங்களுக்கு அல்லாஹ் இருக்கிறானே அவன் அந்த இடத்துல உங்களுக்கு இருப்பான், உங்களை பாதுகாப்பான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி போட்டு சொல்றாங்க. இன்னஹு ஷாபுன், அவன் யார் தெரியுமா, ஒரு இளைஞனாக இருப்பான், ஒரு வாலிபனாக இருப்பான். கத்தத்துன், அவன் முடியெல்லாம் ஒரு இந்த வரி வரி மாதிரி சுருண்டு போய் சிலாக்களுக்கு இருக்கும், அந்த அது மாதிரி சுருண்ட முடியாக இருக்கும். ஐனுஹு தாஃபியத்துன், அவன் ஒரு கண்ணு வந்து முந்திரி பழம் மாதிரி தள்ளி கொண்டிருக்கும், வேற அதிசல வருது, முந்திரி பழம் மாதிரி அதை தள்ளி கொண்டிருக்கும். கஅன்னி உஷப்பிஹு பி அப்துல் உஸ்ஸா பின் கத்ன், கிட்டத்தட்ட அவனை நான் சொல்றதா இருந்தால் அப்துல் உஸ்ஸா பின் கத்ன் என்ற ஒரு நிராகரிப்பவன், கட்டுமையான எதிரி இஸ்லாத்துக்கு, இந்த அப்துல் உஸ்ஸா பின் கத்ன் என்பவனை போல இருப்பான். ஒரு உதாரணத்துக்கு அப்படி சொல்றாங்க, இது இந்த உஸ்ஸா பின் கத்ன் மாதிரி கிட்டத்தட்ட இருப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லி போட்டு சொல்றாங்க, ஃபமன் அத்ரகஹு மின்கும், உங்களில் யார் அந்த அவன் வரக்கூடிய காலத்தை அடைகிறாரோ,
ஃபல் யக்ரா இந்தஹு அலைஹி ஃபவாத்திய சூரத்தில் கஹும். அவர் அந்த அந்த காலத்தில் வாழக்கூடியவர் இந்த தஜ்ஜாலை அடைந்தால் சூரத்துல் கஹ்வுடைய ஆரம்ப வசனங்களை ஓதட்டும் தான். 10 வசனம் வேறு ஹதீஸில் ஆதாரபூர்வமாக வருது. ஆரம்பத்தில் வரக்கூடிய வசனங்களை ஓதட்டும், ஓதினால் அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கும். ஆரம்பத்தில் உள்ள அத்தியாயத்தில் சூரத்துல் கஹ்வில் உள்ள வசனங்களை அவர் ஓதட்டும் அப்படின்னு. இப்போ இது வரைக்கும் நம்ம நிப்பாட்டி போட்டு நாம் இப்போ முக்கியமான ஒரு செய்தியை பார்க்க வேண்டியது. இந்த தஜ்ஜால் என்பவன் எங்கே பிறப்பான், அல்லாஹ் படைப்பானா அல்லது அவன் எப்படி இருப்பான்ற ஒரு செய்தி நமக்கு தெரிய வேண்டி இருக்கிறது. அதனால் இது சம்பந்தமாக கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் விளங்கிட்டு போனால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த தஜ்ஜால் என்பவன் இதுக்கு புறவுதான் பிறப்பானா, இவன் எங்கிருந்து வருவான், இது சம்பந்தமாக ஒரு நீண்ட செய்தி நமக்கு சஹீஹ் முஸ்லிமில் கிடைக்கும். என்ன நீண்ட செய்தி? ரசூலுல்லாஹ் நிறைய தஜ்ஜாலை பற்றி சொல்லும் போதெல்லாம் மஹதியை பற்றி சொல்லும்போது புறப்பாங்கன்னு சொன்னாங்க. தஜ்ஜாலை பற்றி சொல்லும்போது யஹ்ருஜுன்றாங்க, அவன் வெளியே வருவான்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் பாருங்க, அவன் புறப்பான் அதெல்லாம் வரல, யஹ்ருஜு, அவன் வெளியே வருகின்ற காலம், அவன் வெளியே வருவான் அப்படின்ற செய்தியைத்தான் ரசூலுல்லாஹ் நிறைய சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இது சம்பந்தமாக நீங்கள் ஒரு செய்தியை பார்க்கலாம். என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு முறை அதாவது ஃபாத்திமா பின்து கைஸ் என்ற ஒரு பெண்மணி சொல்கிறாங்க. ஃபாத்திமா பின்து கைஸ் என்ற ஒரு பெண்மணி சொல்கிறாங்க, ஒரு முறை அஸ்ஸலாத்து ஜாமியாண்டு தொழுகைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இடையில் ஏதாவது முக்கியமான தொழுகை என்ன செய்ய ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க, அஸ்ஸலாத்து ஜாமியா, இல்லை 5 நேர தொழுகைக்கு பாங்கு சொல்லப்படும். கடமையல்லா தொழுகைக்கு ஏதாவது முக்கியமான அஸ்ஸலாத்து ஜாமியா அப்படின்ற மாதிரி இந்த சூரிய கிரகணத்துக்கெல்லாம் அந்த மாதிரி கூப்பிடுவாங்க. இந்த அஸ்ஸலாத்து ஜாமியா என்ற ஒரு சமயத்து நிதா அல் முனாதி, ஒரு சத்தத்தை நான் கேட்டேன் அப்படின்னு. அப்போ உடனே நாங்கள் எல்லாம் பள்ளிவாசலுக்கு போனோம். அல்லாஹ்வுடைய தூதரோடு தொழுது முடிச்சு போட்டு அல்லாஹ்வுடைய தூதர் மிம்பரில் ஏறுறாங்க. ஏறும்போது சிரிச்சுக்கிட்டு ஏறுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க, சிரித்து கொண்டு ஏறுகிறார்கள். ஏறி போட்டு என்ன சொல்லுவாங்க, தொழுது முடிஞ்சோடனே நீங்கள் எல்லாம் வந்தவங்கெல்லாம் கொஞ்சம் உட்கார்ந்துட்டு போங்க, இருங்கன்றாங்க. பெய்கிற வேணா கொஞ்சம் இருந்துட்டு போங்கன்றாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, இன்னி வல்லாஹிமா ஜமாத்துக்கும் லி ருகுபத்தின் ஒலா லி ரஹபத்தின், நான் உங்களை எல்லாம் எதற்காக ஒன்று கூட்டி இருக்கிறேன் என்றால், எதையாவது உங்களுக்கு அச்சமூட்டுவதற்கோ அல்லது உங்களுக்கு ஆசையூட்டுகின்ற செய்திகளை சொல்வதற்கோ அல்ல. நான் எதற்காக உங்களை ஒலாக்கின் ஜமாத்துக்கும் லி அன்ன தமீமுத்தாரி என்ற ஒருவர் இருந்தார். இவர் யார் என்று சொன்னால், கான ரஜுலன் நசரானியன், இவர் நசரானி, அதாவது கிறிஸ்தவ சமயத்தை தழுவியவராக இருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்தார், பையத்து செய்தார், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி விளக்கப்படுத்தி போட்டு அவர் ஒரு செய்தி எனக்கு சொன்னார். அந்த செய்தி ஏற்கனவே நான் உங்களுக்கு முன்னறிவிப்பு செய்ததற்கு ஒத்திருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் சொன்ன அந்த செய்தி நான் ஏற்கனவே உங்களுக்கு பல தடவை சொல்லிக்கிறேன். இடத்துல இருக்கிறான் வருவான், இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க. இதுக்கு அவர் சொல்ற செய்தி ஒத்திருக்கிறது. நீங்க நினைச்சிடக்கூடாது தமீமுத்தாரி சொல்லித்தான் ரசூலுல்லாஹ்க்கெல்லாம் தெரியுமாக்குண்டு, அப்படி விளங்கிடக்கூடாது. சில ஆளுக்கு அப்படி நினைக்கிறாங்க, தமீமுத்தாரி சொன்னதான் ரசூலுல்லாஹ், அப்படி இல்லை. ரசூலுல்லாஹ் ஏற்கனவே இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லிக்கிறேன், புதுசாக அவர் சொல்லி நம்ப இல்லை. அவர் ஏமாத்திக்கலாமே அப்படின்னு மனசில் வரும் தானே, சைத்தான் என்ன அப்படி வரும். ரசூலுல்லாஹ் சொல்லாங்க, இது புதுசாக அவர் சொன்னதல்ல, நான் சொன்னதான் அவரும் சொல்றாரு அப்படின்னு மாதிரி என்ன சொல்றாங்க, தமீமுத்தாரி வந்திருக்கிறார். நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்றேன், நீண்ட ஹதீஸ் சொன்னோம். அவ என்ன சொல்றார், இவர் கடலில் பிரயாணம் போய்க்கிறார். பிரயாணம் போயிருக்கின்ற போது இந்த தமீமுத்தாரி செய்கிறார், கடலில் சூறாவளிகளை மாட்டிக்கிறார். அலைகளால் மாட்டிக்கிட்டு அப்படியே போய் ஒரு கடல் தீவில் போய் ஒதுங்கிட்டார். ஒரு இடத்துல ஒரு தீவு பகுதியில் போய் இவர் ஒதுங்கிட்டார். ஒதுங்கி போய் ஒரு சின்ன கப்பல் வழியாக அந்த தீவுக்குள்ளே போய்த்துட்டாங்க. தீவுக்குள்ளே போய் பார்த்தா ஒரு பயங்கரமான ஒரு மிருகம், பயங்கரமான ஒரு பெண் மிருகம். இஸ்லாம் விளங்காமல் பொம்பளைன்றாங்க. ஹதீஸில் ஜஸ்ஸாசா என்பது ஒரு தாப்பான்னு வருது. தாப்பான்னா மனுஷன் இல்லை, அது மிருகம்னு சொல்கிறது. தாப்பத்துன்னு சொல்கிறது மிருகம். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, தாப்பத்துன் அப்படின்னு சொல்ல பயன்படுத்துகிறாங்க. ஒரு சின்ன ஒரு மிருகம் ஒன்று அந்த இடத்துல இருக்குது. அது கட்டுமையான முடி, அந்த மிருகத்துக்கு கட்டுமையான முடி. அது முடியிலே அதை பார்த்த உடனே விலங்கலை, இது எந்த பக்கம் தலகால் ஒன்று விளங்குதில்லை, முன்பக்கம் எது பின்பக்கம் தனி முடியாக இருக்குது அந்த மிருகம். அப்போ உடனே இந்த போன தமீமுத்தாரியோட 30 பேர் போகிறாங்க. போனாங்க, ஒயிலக்கி மான்சினான், உனக்கு கேடு உண்டாகட்டும், நீ யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உடனே காலு, நான் ஜஸ்ஸாசா அப்படின்னு சொல்லி. ஜஸ்ஸாசாண்டா என்ன, அரபுல ஜஸ்ஸாசான்றது சிஐடிக்கு சொல்லுவாங்க, உளவுத்துறை. அவன் அதாவது ஜஸ்ஸாசா ஒலா தஜஸ்ஸு, துருவி ஆராயுது, அந்த மாதிரி ஆய்வு செய்கின்றவர்கள், தேடி இந்த மெசேஜ்களை இவங்களுக்கு தான் சிஐடிக்கு சொல்லப்படும். அப்போ நான் ஜஸ்ஸாசா அப்படின்னு சொல்லுது. அப்போ உடனே அப்போ இவங்கெல்லாம் பயப்படுறாங்க, ஷைத்தான் ஆயிக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் பயப்படுறாங்க. என்னன்னு விளங்கலை ஜஸ்ஸாசா அப்படின்னு.
உடனே அது சொல்லிச்சுதான், உங்களை தேடி ஒரு உங்களை மாதிரி ஆட்களை சந்திக்கிறதுக்கு ஆர்வத்தோட ஒரு மனுஷன் இருக்கிறாரு, நீங்க அந்த மடத்துக்குள்ள போய் நுழைங்க அப்படின்னு சொல்லி. அப்ப இவங்க பயந்து தான் போறாங்க. ஓ, இது என்னன்னு விளங்குது இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தோட அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா பயங்கரமான ஒரு தோற்றத்தோட ஒரு மனுஷன். அது சொன்னாங்க, நாங்க இதுக்கு முன்னுக்கு நாங்க அந்த மாதிரி ஒரு ஆளை பார்க்கல. ஆளை கண்ட உடனே நாங்க என்ன செஞ்சிட்டோம், கடுமையான முறையில் பயந்துட்டோம். ஒரு மனுஷன் ஒருத்தன் எந்த அளவுக்குன்னு சொன்னா, அவனை வந்து கட்டுமையான இரும்பால அவனை கட்டி வச்சுக்குது. 2 கரண்டைக்கால், 2 முழங்கால், கழுத்து, தலை இதெல்லாம் சேர்த்து, கையெல்லாம் சேர்த்து அப்படியே அந்த இரும்பால புனைச்சி வச்சுக்குது. அப்ப உடனே இவனை கண்ட உடனே கிட்ட போய் கேட்குறாங்க, நீ யாரு, உனக்கு நாசமா போவ வயலக்க மான்ட்ட அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உடனே சொல்றாங்க, அந்த தஜ்ஜால் என்ன சொல்றான், உங்களுக்கு என்னை காணுவதற்கு சக்தி வழங்கப்பட்டு விட்டது, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி போச்சு, நான் யாரு என்று நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம், உங்களுக்கு சக்தி கிடைத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க யாருன்னு சொல்லுங்கன்றான். என்னை நான் சொல்றேன் யாருன்னு, நீங்க யாரு அப்படின்னு சொன்ன உடனே நாங்க உனாசும் மினல் அரபுனாங்க, நாங்க வந்து அரபிகளில் உள்ள சில மனிதர்கள், ரக்கிபுனா பி சபீனத்தின் கப்பலில் நாங்கள் வந்தோம். இப்படி வந்து பெருமையாக ஒரு சூறாவளி அலையால் மாட்டிக்கிட்டு நாங்கள் 1 மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து நாங்கள் இந்த தீவுக்கு வந்தோம். தீவுக்கு வரும்போது முன்னால் ஒரு மிருகத்தை கண்டோம், அது வந்து என்னன்னு எங்களுக்கு விளங்கலை, நாங்கள் சைத்தானாய்க்கு முன்னு பயந்துக்கிட்டு தான் அவங்கள்ட்ட வந்திக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அந்த ஸ்டோரி எப்படி சொல்றாங்க. அவ உடனே இவன் என்ன சொல்றான் தெரியுமா, இந்த தஜ்ஜால் என்பவன் சொல்றான், உங்களுக்கு நான் யாருன்னு சொன்னால், நான் தான் வந்து சில விஷயங்களை கேட்குறான், யாருன்னு சொல்ல முனுக்கு சில விஷயங்களை கேட்குறான். அதாவது பைசான் என்று சொல்லப்படக்கூடிய தோட்டம், பேரிச்சம்பழ தோட்டம், இந்த தோட்டத்தை பற்றி கேட்குறான். இது என்ன விளைச்சல் தருதா, நல்ல முறையில் இந்த தோட்டத்தில் விளைச்சல் கிடைக்குதா அப்படின்ற மாதிரி, இந்த பைசான் என்ற தோட்டத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு. இவங்க போனவங்க தமீமுத்தாரி சொல்றாங்க, நல்லா விளையுது. இவரும் பலஸ்தீனத்தை சார்ந்தவர். இந்த தமீமுத்தாரி இருக்கிறாரு, நசரானியா இருக்கிறாரு, பலஸ்தீனம் அது வரைக்கும் வெற்றி கொள்ளப்படலை. அது உமர்லாங்கோட ஆட்சி காலத்திலான பலஸ்தீனம் கைப்பற்றப்படுது. அப்ப எல்லாம் வந்து நசரானிய பகுதி, ரோம பாரசீகம் நீங்க சொல்லுவீங்களே, ரோம பகுதிகள். அப்ப அந்த பகுதியில் இந்த தமீமுத்தாரி வாழ்றாரு. அது அண்மித்த பகுதியில் பற்றி அவன் கேட்கிறான். அப்ப பைசான் என்ற தோட்டத்தை பத்தி கேட்க உடனே அது நல்லா வந்து கனி கொடுக்குது அப்படின்னு. ஒரு காலம் வரும் அந்த பைசான் என்ற தோட்டத்தில் கனி இருக்காது, விளைச்சல் கிடைக்காது அப்படின்னு சொல்றான். அப்ப 2வது ஒரு கேள்வி கேட்கிறான், இந்த தபரியா என்ற நதி, இந்த தஜ்ஜா இந்த ஜாஜூஜ் மாஜூஜ் தண்ணி குடிப்பாங்களே, இந்த நதியை பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்குறான். அதுல நல்ல தண்ணி இருக்குது அப்படின்றாங்க போனவங்க. ஒரு காலம் வரும் அந்த நதியில தண்ணீர் வற்றி போகலாம். அது எது, யாஜூஜ் மாஜூஜ் வந்ததுக்கு புற உள்ள சீனை சொல்றான். அந்த நதியில் என்ன செய்யலாம், தண்ணீர் வற்றி போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதே மாதிரி 3வது ஒரு கேள்வி கேட்கிறான், வந்து சுகர் என்ற ஒரு ஊற்று, அது வந்து எகிப்துல பகுதியில் உள்ள ஒரு ஊற்று தான் நினைக்கிறேன். அந்த ஊற்று என்னது, நல்ல கடுமையான தண்ணி வருது, அதனாலதான் மக்கள் எல்லாம் விவசாயம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த தமீமுத்தாரியோட போனவங்க சொல்றாங்க. அது நல்ல விளைச்சல் தரும், அதை பத்தி ஒன்றும் பெருசா அவன் சொல்லலை. கடைசியாக ஒரு கேள்வி கேட்கிறான், இந்த உம்மி நபின்னு ஒரு ஆள் வந்தாரு அப்படின்னு ஒரு ஆள் வந்தாரு, அவரை பத்தி சொல்லுங்களேன், அவர் என்ன செய்யறாரு, அவரை பத்தி தகவல் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கலாம். ஓ, அவர் வந்து இப்படிதான் மக்கால பிறந்து தன்னை நபின்னு சொன்னாரு, அவர் இப்ப மக்கால இந்த பயணம் வந்து மதீனாவுக்கு போய்த்தாரு, மதீனால தான் அவர் இப்ப வாழ்றாரு அப்படின்னு. அரபிகளை பொறுத்தவரை சொல்றான், அரபிகளை பொறுத்தவரைக்கும் நான் நினைக்கிறேன் அவரை ஏற்றுக்கொள்றதுதான் நல்லது என்று, அவருக்கு வழிபடுறதான் அரபிகளுக்கு நல்லது. அவர் நிலையை கேட்கும்போது ரசூலா பத்தி சொல்றாங்க, அவர் வந்து அரபிகள் எல்லாம் வெற்றி கொண்டு விட்டார், தன்னை சுற்றி உள்ள அரபிகள் எல்லாம் வெற்றி கொண்டு அவர் ஒரு கௌரவமாக இருக்கிறார் மாதிரி சொல்றாங்க. அப்போ சொல்றாங்க, இவங்க அரபிகளுக்கு புத்தியுள்ள வேலை என்ன தெரியுமா, அந்த முகமதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமதுக்கு அவங்க வழிபடுவதா நல்ல ஒரு வேலையாக இருக்கும் என்று அவர் சொல்லி போட்டு சொல்றான், இன்னி அனல் மசீஹ், நான் தான் யாரு, இவ்வளவு செய்தியும் கேட்டது போறான்னு சொல்றான், நான் யாரு தெரியுமா, நான் தான் மசீஹ். இந்த மசீஹை பத்தி அவங்களோட ஏற்கனவே அவங்களோட பைபிள்ல இருக்குது. அவ சொல்ல, நான் தான் மசீஹ், வைன்னி ஊஷிகு அன் யூஸன லீ ஃபில் குரூஜ், எனக்கு அனுமதி அளிக்கப்படுகின்ற காலம் நெருங்கி விட்டது, நான் பூமிக்கு கொஞ்சம் கிட்ட காலத்தில் வந்துடுவேன் அப்படின்றான் அப்படின்னு சொல்றான். அப்ப கிட்டத்தில் எனக்கு அனுமதி வழங்கப்பட போகிறது, நான் எல்லா இடத்துக்குமே போவேன், மக்கா மதீனாவுக்கு மட்டும் என்னால் வர முடியாது, அங்க வாசல்ல வானவர்கள் நின்று கொண்டு வாளால் என்னை தடுத்து விடுவார்கள் என்று அவனே என்ன சொல்றான், அவனை பத்தி சொல்றான். அப்ப இந்த செய்தி அப்படியே வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னோன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஏற்கனவே உங்களுக்கு இதெல்லாம் சொல்லலையா, இதை சொன்னதா அவர் வந்து உங்களுக்கு சொல்றாரு, பாத்தீங்களா நான் சொன்னதுக்கு பொருத்தமானதாக இருக்கிறது என்று இந்த தமீமுத்தாரி என்பவர் சொன்ன ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் உண்மைப்படுத்துறாங்க. இதுல அவன் வாரது அவனுடைய செய்திகள் இதெல்லாம் ஏராளமாக இருந்தாலும் கூட இதுல நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி இருக்கிறது என்ன தெரியுமா, அதாவது இந்த தஜ்ஜால் என்பவன் இதுக்கு பொறவுதான் வருவான் என்று நாங்கள் விளங்கிடக்கூடாது, அவன் ஏற்கனவே படைக்கப்பட்டு விட்டான் என்ற ஒரு புதுமையான செய்தியை நாங்கள் இதுல இருந்து விளங்கக்கூடியதாக இருக்குது. ஏற்கனவே தஜ்ஜால் என்பவன் உலகத்தில் ஒரு இடத்துல அடைக்கப்பட்டு வச்சுக்கிறான். அதனாலதான் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, இன் யஹ்ருஜு,
அவன் உங்களுக்கு வெளிப்பட்டு வருவான். அவன் உங்களுக்கு வெளிப்பட்டு வருவான். உங்களில் யாராவது அவனை நீங்கள் கண்டால் சூரா அல் கஹ்ஃப் என்ற அத்தியாயத்தினுடைய ஆரம்ப அத்தியாயங்களை ஓதிக்கொள்ளட்டும் அப்படின்னாங்க. சொல்லி போட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா? அவன் எங்கிருந்து வருவான் தெரியுமா? இன்னஹு ஹாரிஜுன் ஹல்லத்தன் பைன ஷாம் வல் இராக். அவன் சிரியாவுக்கும் ஈராக்குக்கும் இடையில் உள்ள ஒரு பாதை வழியாக வருவான். ஃபகாஸ யமீனன் வகாஸ ஷிமாலன். அவன் வரும்போது வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் குழப்பங்களை உண்டாக்குவான். இந்த தஜ்ஜால் வந்தா பயங்கரமான குழப்பம். வலது பக்கம் இடது பக்கம் என்ன ஷைத்தான் சொன்னா அவர்களுக்கு முன்னால் வருவேன், பின்னால் வருவேன், வலது பக்கம் வருவேன், இடது பக்கம் என்ன, பூமி முழுக்க குழப்பம். அதான் கருத்து. வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் குழப்பம்டா அவன் எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை தான். அதனால தானே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உலகம் அழியும் வரையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இவன் மாதிரி ஒரு சோதனை இல்லை. அதனால ரசூலுல்லாஹ் ஒரு தொழுகையிலையும் துவா கேட்டாங்க. ஆயிஷா நாய் நினைச்சு அழுதாங்க. இடத்துக்கு ஆயிஷா நாய் சும்மா அழுவாங்க. தஜ்ஜாலுடைய பயங்கரத்தை நினைச்சு அன்னைக்கு அழுதாங்க. அவ்வளவு பயங்கரமான மூமின்கள் அவன்கிட்ட தப்புறதுக்காக வேண்டி மலை அடிவாரங்களை நோக்கி ஓடுவார்கள் என்ற செய்தியை பார்க்குறீங்களா இல்லையா? உலகம் அழியும் வரையும் அவன மாதிரி ஒரு ஃபித்னா இல்லை என்றால் அவன் கடுமையான ஃபித்னாக்களை குழப்பங்களை செய்வான். வகாஸ யமீனன் வகாஸ ஷிமாலன். வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் குழப்பங்களை செய்வான். எனவே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஸ்புத்தூன்னாங்க. யா இபாதல்லாஹ் ஃபஸ்புத்து. அடியார்களே நீங்கள் உறுதியோடு இருந்து கொள்ளுங்கள். தஜ்ஜால் வரக்கூடிய காலம் அதில் நீங்கள் உறுதியோடு இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ உடனே பொதுவாக நாம் சொல்றோம் சுனாமி நட்டிக்க போதாங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது. அப்போ நம்ம எத்தனை அந்த ரிக்டரா என்ன சொல்றதுக்கு என்ன ஹெக்டர் அந்த அளவு எத்தனை அடிக்குமா? ஹெக்டர் தானே ரிக்டர் சொல்லுவாங்க. அதாவது எத்தனை அடிக்குமா? 9லையாமா, 7லையாமா, 8லையாமா, 11லையாமா? அப்போ அபுதாபி பேருமே அந்த அளவை வச்சு நம்மளுக்கு வழங்குது. என்ன ஸ்பீடில் வந்தால் எவ்வளோ ஒன்று இன்னைக்கு இந்த கண்டுபிடிச்சு சொல்கிறாங்களே. இந்த 9 அடிச்சதே எத்தனை ஆயிரம் பேரை கொண்டு போச்சு. 9 சொன்னால் இந்த இந்தோனேஷியாவில் அடித்தது. அப்போ இது மாதிரி பொதுவாக ஒரு ஆபத்துன்னு வரும்போது அது லிமிட்டை மனுஷன் தெரியுது. இயல்பாக மனுஷன் விரும்புவான். ஒரு சுனாமி அடிக்கும் போது எத்தனை எப்படி அடிக்கும், ஒரு சூறாவளி என்ன ஸ்பீடில் அடிக்கும், அதெல்லாம் என்ன செய்வான் மனுஷன் இயல்பாக தெரிஞ்சு கொள்றதுக்கு விருப்பம். இந்த தஜ்ஜால் பயங்கரமான ஒருத்தன் அப்படின்னு சொன்ன உடனே சஹாபாக்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரே ஒமா லுபுசுஹு பில் அர்து. பூமியில் எவ்வளோ நாளைக்கு இருப்பான் ஏன் கேட்குறாங்க? ஒரு நாளில் வந்துட்டு தான் ஏதோ சனி ஒரு நாளில் தொலைஞ்சு போச்சுட்டாவது நிம்மதியாக இருக்கலாம். அவன் கேட்குறாங்க எத்தனை நாளைக்கு அவன் தங்குவான்னு என்று கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்ட உடனே சொல்கிறாங்க அர்பஊன யௌமன். அப்படிதான் நினைக்கணும். 40 நாள் பரவாயில்ல, ஒரு மாதம் எப்படியா ஓட்டிக்கலாம் அப்படின்னு மாத்திர மனுஷனுக்கு வரும். அர்பஊன யௌமன் அப்படின்னாங்க. 40 நாள் பூமியில் என்ன செய்வான் அவன் தங்கி இருப்பான். உடனே சொல்லிப்பட சொல்றாங்க யௌமுன் க சனத்தின். முதலாவது நாள் ஒரு வருஷம் மாதிரி, முதலாவது நாள் ஒரு வருஷம் மாதிரி இருக்கும். ஓ யௌமுன் க ஷஹரின். அடுத்த 2வது நாள் ஒரு மாதத்தை போல இருக்கும். ஓ யௌமுன் க ஜுமாத்தின். 3வது நாள் ஒரு வாரத்தை போல இருக்கும். ஓ சாயிரு ஐயாமிகி க ஐயாமிக்கும். ஏனைய நாட்கள் உங்களோட வளமையான நாட்களாக இருக்கும். முதலாவது நாள் ஒரு வருஷம், அடுத்தது ஒரு மாதம் அப்படின்றாங்க. இதில் முதலாவது நாள் ஒரு வருஷம் 365 நாள், 2வது நாள் ஒரு மாதம் 30 நாள், 3வது நாள் ஒரு வாரம் 7 நாள், மேலே நாட்கள் வளமை. அப்போ 30 + 365 + கால் 365 கால். சரி 365 இருப்போம். 365 + 30 + 7 + 37 3 நாள் தானே போய்க்குது + 37. அப்போ 439 நாட்கள். ஒரு வருஷம் ஒரு மாதம் 9 நாள். ஒரு வருஷம் ஒரு மாதம் 9 நாள் கிட்டத்தட்ட பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ எந்த அளவுக்கு இந்த தஜ்ஜாலுடைய சோதனை இருக்கும்ன்றது நீங்கள் என்ன செய்யலாம் விளங்கி கொள்ளலாம். அப்போ எத்தனை நாள்? ஒரு கிட்டத்தட்ட 500 நாள் வச்சுக்கொள்ளுங்க. அவ்வளவு நாளைக்கு அவன் பூமியில் இருப்பான் அப்படின்னாங்க. உடனே நாம் என்ன கேட்போம்? நான் சும்மா கேட்குறேன். நம்ம முதலாவது நாள் ஒரு வருஷத்து மாதிரி இருக்குமான்ற உடனே சும்மா எதர்த்தியா நீங்கள் என்ன கேட்பீங்க? அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்க? சும்மா சொல்லுங்க பார்ப்போம். முதலாவது நாள் ஒரு வருஷத்தை பண்ணணும் நீங்கள் என்ன கேட்பீங்க? சும்மா கேளுங்க. ஏதாவது மனசில் வருது அப்படி கேட்கல. ஏதாவது உங்களோட ஐடியாவில் மறைமா யாரெல்லாம் கேட்போம் தானே. நம்ம அப்படி தானே கேட்போம். சஹாபாக்கள் பாருங்கள் எதுலேயும் இதை கேட்பாங்க தெரியுமா? அவங்க முதலாவது கேட்குறது அந்த ஆச்சரியத்தை கேட்க மாட்டாங்க. அதுக்குள்ளே நாம் என்ன செய்யணுன்றதான் தெரிஞ்சுக்குவாங்க. அதான் சஹாபாக்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம். நம்மள்கிட்ட கேட்டோம் அப்படியா சூரியன் அப்போ மறையாத ஆட்டாங்க. ஏதோ ஒரு நாட்டில் சூரியன் எத்தனை 6 மாதம் அப்படியா எப்போ இடிக்கும் அப்படிதான் நம்ம கேட்குறோம். அப்போ இந்த அதிசயத்தை கேட்காம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே யார் ரசூலுல்லாஹ் ஃபதாலிக்கல் யௌம் அல்லதி க சனத்தின். நீங்கள் ஒரு வருஷத்தை போன்று என்று சொன்ன அந்த ஒரு நாள் இருக்கிறதே, அந்த நாளிலே அத்தக்ஃபீனா ஃபீஹி ஸலாத்து யௌமின். நாங்கள் ஒரு நாள் தொழுதா போதுமான்னு எப்படி கேள்வி பார்த்தீங்களா? ஒரு நாள் தொழுதா போதுமான்னு கேட்குறாங்க. ஒரு வருஷம் மாதிரி இருக்குங்களே அப்படின்ட்டாங்க.
அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க? இல்லன்றாங்க. என்ன சொன்னாங்க? இல்ல உக்துரு லஹு கத்ரஹுன், காலத்தை கணக்கிடுங்கன்னாங்க. எப்படி கணக்கு? அன்னைக்கு சூரியனை வச்சு தர பார்த்தாங்க. இது ஒரு செய்தி நமக்கு தெரியுது. இன்னைக்கு இருக்கிற வாட்ச் எல்லாம் கண்டுபிடிக்கப்படுது. காலத்தை கணக்குறது எப்படி? சூரியனை வச்சு தான் அன்னைக்கு பார்த்தாங்க. வாட்ச் இருந்தது இல்ல. உக்துரு லஹு கத்ரஹு அப்படின்னாங்க. அந்த காலத்தை நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். குல்னா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒமா இஸ்ராஉஹு ஃபில் அர்த், பூமியில அவனுடைய ஸ்பீட் அப்படிங்கன்னு இருக்கிறாங்க. பூமியில அவனுடைய இஸ்ரா என்ற என்னது, அவன் எப்படி வேகமா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு எல்லா ஊருக்கும் போவானே, ஒரு வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் வைங்களேன், ஒரு வருஷம் 2 மாச காலத்துக்குள்ள எல்லா இடத்துக்கும் போவான்னு சொல்றீங்க, அவன் எப்படி போவான் அப்படின்னு கேட்கிறாங்க. ஒமா இஸ்ராஉஹு ஃபில் அர்த். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க கல் கைஸ்ன்னாங்க. இஸ்ததுபரத் ஹுர்ரி, காற்று தள்ளுகின்ற மேகத்தை போன்று அவனுடைய வேகம் இருக்கும் அப்படின்னு. காற்று எப்படி மேகம் நமக்கு ஸ்லோவா போற மாதிரி தெரியும். மேகம் நமக்கு ஸ்லோவா தெரியும். ஆனா மேகம் சரியான ஸ்பீடா போகுது. மேல பிளைட்ல போனவங்களுக்கு மேகத்துல ஸ்பீடா கண்டிருப்பாங்க. மேகம் காட்டி ஸ்பீடா போகும். ஆனா நமக்கு என்னமோ ஸ்லோ, நம்மளோட நடந்து போறதோட ஸ்பீடா ஸ்லோவா போற மாதிரி வழங்கும். அப்ப கடுமையான வேகத்தில் என்ன செய்வான் அவன்? ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு பயணம் செய்வான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி போட்டு சொல்றாங்க. ஃபயதி அலல் கௌம், ஒரு சமுதாயத்திடம் அவன் வருவான். ஃபயதுஹும், அவர்களை அவன் தன்னுடைய கொள்கையை நோக்கி அழைப்பான். அவர்கள் ஈமான் கொள்வார்கள். வயஸ்தஹியூன லஹு, அவர்களுக்கு அவன் வாழ்வளிப்பான். ஒரு கூட்டத்துக்கிட்ட அவன் கூப்பிடுவான். எப்படி எல்லாம் கூப்பிடுவான்? ஹதீஸ்ல வருது. எப்படி? முதல்ல அவன் தன்னை நபி, நான் தான் உங்களுக்கு நபி பற்றி சொல்லுவான். பொறும் அப்படி போய் நான் தான் அல்லாஹ் என்ன சொல்லுவான்? நான் தான் அல்லாஹ். தான் இறைவன் என்று சொல்றதுக்கு ஏதாவது நீ என்ன பைத்தியக்காரனாட்ட, நீ என்ன இப்படி அல்லான்னு கேட்போமா இல்லையா? கேட்போம். அப்ப தான் இறைவன் என்று சொல்றதுக்கு அவன் அளவில் சில பலத்தை அல்லாஹ் அவனுக்கு கொடுத்துக்கான் சோதனைக்கு. அதையும் அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கணும். அவன் தான் சைத்தான, அவன் வழிகிறது அது அல்லாஹ் கொடுத்துக்கான். சைத்தானு கொடுத்துக்கிறானா இல்லையா? அது மாதிரி இந்த தஜ்ஜாலுக்கும் அல்லாஹ் என்ன செய்றான்? சில சக்திகளை கொடுக்குறான். அப்ப ஒரு கூட்டத்துக்கு தாவா செய்வான். அவன் தாவா பிரச்சாரம் பயான் நடக்கும். ஓ பாத்தீங்களா, இன்னைக்கு சாதாரண ஒரு தேசிகாயை வெட்டி சிவப்படுத்தா நம்ம சமுதாயத்தில், அதுவும் பெண்கள் என்ன வாடும், நீங்க பைத்தியம், உங்களுக்கு நீங்க ஒய்ன்னு சொல்றீங்க, இந்த கண்ணுக்கு முன்னால செஞ்சு காட்டானே சொல்றீங்களா இல்லையா? ஏதாவது ஒரு வித்தகாரம் ஒரு கைத்தப்படி வாய்க்கு வந்து போக எடுத்தோன்னே, என்ன வைத்திய விளையாடுறீங்க நீங்க? வித்தெல்லாம் இல்ல, கண்ணால காண்ற நீங்க பொய்ன்னு சொன்னீங்களே, அப்படித்தானே இன்னைக்கு ஜின் வைத்தியம் செய்யறாங்கன்னு நம்ம சொல்றோம். அதெல்லாம் பச்சை பொய்ங்க. ஜின் வைத்தியம் மெட்ராஸ்ல பெரிய ஹாஸ்பிட்டல் எப்போலாம் மூடி தள்ளி போட்டு ஜின் வைத்திய சாதனை அடிக்க வேண்டியதானே? இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்புல அடிக்க வேண்டியதானே? எல்லாத்தையும் தள்ளி போட்டு. ஏன் அமெரிக்காவுக்கு தெரியாதா இவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்தோம்? ஜின் வைத்திய சாலை ஏன் இந்த இவ்வளவு பித்தனா பண்ணானுல இந்த யூதர்கள் இந்த பலஸ்தீனத்தில், இந்த இஸ்ரேல்ல பெரிய எங்க இல்லையே? எங்கன்னு பார்த்தா நீங்க பார்த்தோம் எங்கேயாவது காட்டுக்குள்ள நம்ம ஸ்ரீலங்கால சில ஊர்களுக்கும் அது மாதிரி இந்த கக்கிராவன் ஒரு ஊர், அது மாதிரி காட்டுக்குள்ள அங்கதான் இருப்பான் அந்த டாக்டர். ஏன்னா அதை புச்சு என்ன நீங்க சொல்றீங்க, முன்னால எல்லாம் நடக்குதுன்னாங்க. இந்த மாதிரி ஏமாறுறாங்க. இது மாதிரி ஏமாந்து காசை கொண்டு கொடுத்து மடையனா போற சமுதாயத்துக்கு இவன் என்ன செய்யறான் தெரியுமா? அவர்களுக்கு வாழ்வளிக்கிறான். அவர்களுக்கு எப்படி வாழ்வளிக்கிறான்? வானத்தை நோக்கி கட்டளையிடுவான். வானமே மழைய பொழியும், வானம் மழை பொழியும். சுப்ஹானல்லாஹ், எப்படி சோதனை! ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸ்ல சொல்லுவாங்க, நிறைய பொம்பளைகள் தான் மின்னுக்கு போவாங்க. சில ஆம்பளைகள் பொம்பளை மாமி மக்கள் பிள்ளைகளெல்லாம் கைத்தால கட்டி வீட்டில் வச்சுப்பாங்க. ஏன் தஜ்ஜால்ட்ட போ, நீங்க நான் பைத்தியம் விளையாடுறீங்க அப்படின்னு மாதிரி ஆம்பளை எல்லாம் மடையனாக்கிட்டு பொம்பளை அள்ளுவாரிப்பட்டு போவாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்ன செய்திகள் ஹதீஸ்ல வருது. அவ வானத்தை நோக்கி மழை பொழிந்தா இதை பார்க்கறதுக்கு போனோடனே வழிகட்டு போயிடுவான். சும்மா இல்லை நான் போய் பார்த்துக்கிட்டு வரேன் அப்படின்னு போவான். சிலவன் நான் அவன் எனக்கு ஏண்ட ஈமான் நான் பார்த்துக்கிட்டு வரேன் போனேன் மழை பெய்யுத அப்படின்னு மாதிரி என்ன செய்வாங்க, அதுல ஏமாந்து போவாங்கன்றது. இதுதான் சோதனை. சோதனை இதுதான் கடுமையானது. அறுத்தப்ப துன்பி, பூமிக்கு சொல்லுவான், பூமியை உன்னுடைய விளைச்சலை வெளியாக்கு. பார்த்தா பயிரெல்லாம் செழிப்பாய்க்கும். யாருக்கு? அவனை நம்புன மக்களுக்கு தான் எல்லாம் நடக்குது. பல் அறுத்தப்ப துன்பி தருவு அலையும் சாரியத்துவும், அவங்களுடைய அந்த கால்நடைகள் ஆடு மாடு ஒட்டகம் எல்லாம் வயிற்றுல அந்த பால் மடியெல்லாம் நிறைஞ்சு போய் நல்லா கொளுத்து, இந்த மந்தை சொல்லுவாங்களே, இந்த பசு மாட்டுற மந்தை வெறுத்தா காளமாடு நல்லா உசாராய்க்கும். பெரிய மந்தை உள்ள ஆடு மாடுகளாக அவங்கள்ட்ட திரும்பி வரும். அப்போ திருப்பி அவன் அந்த சமுதாயத்தை விட்டு போயிடுவான். போய்த்து சும்மா எதுவோ இல்லா கௌமின், திருப்பி 2வது சமுதாயத்துக்கிட்ட போவான். அவங்ககிட்ட போன உடனே அவங்க என்ன செய்வாங்க? சுமையாத்தில் கௌம் ஃபயதுஹும் ஃபயருத்து அலைஹி கௌலஹு. உன்னை பற்றி ஏற்கனவே நாங்கள் தெரிஞ்சு வச்சு தான் உட்காந்துருக்கோம், உன்னை நம்ப மாட்டோம். வானத்திலேருந்து மழை, அது ஏற்கனவே நீ செய்வான்னு தெரியும் அப்படின்னு மாதிரி என்ன செய்றாங்க? அவனை பிரச்சாரத்தை கம்ப்ளீட்லியா அப்படின்னு செய்றாங்க, மறுக்கிறாங்க. அப்படி மறுக்கின்ற போது பையன் சரிப்பான், ஒன்றும் செய்ய மாட்டான், அவன் திரும்பி போயிடுவான். திரும்பி போன உடனே ஒன்றும் இல்லாத வெறுமையாக அவர்கள் ஆகிடுவார்கள்.
அவர்களுக்கு ஒன்றுமே இருக்காது. லைசபி ஐதீகம் செய்வும் மின் அம்வாலியும், காசு பணம் ஒன்றும் இருக்காது. ஓ யமுருபில் ஹரிபா, இவன் இப்படி பயங்கரமான ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பக்கத்தில் செழிப்பாயுது. இன்னைக்கு நீங்கள் இன்னும் உதாரணத்துக்கு எடுங்களேன். இன்னைக்கு நம்ம ஊர் எல்லாம் இருந்து அமெரிக்கா, யூகேக்கு போகிறோன்னு வாங்க, நாங்கள் யூஎஸ்ஏக்கு போகிறோம், நாங்கள் ஜப்பான் போகிறோம், நாங்கள் ஜெர்மன் போகிறோன்றாங்க. ஏன் சரி அதெல்லாம் விடுங்களேன். நம்ம இந்தியாவிலேருந்து நாங்கள் துபாய் போகிறோன்னு வராங்க. என்ன பிரச்சனை? சொர்க்கத்துக்கு போகிறாங்களா? சில வாங்கணும். ஏன் மகன் வந்து யூகேல இருக்கிறார், யூகேல இருக்கிறார், என்ன சொர்க்கத்தில் இருக்கிறார்? இல்லை, அந்த யூகேல இருக்கிறேன்னு அவர் சொல்கிறதே ஒரு பெருமையாக தெரியுது. என்ன அங்கே என்ன சொர்க்கமா? இல்லை, ஏன்னா உள்ள ஜப்பானில் 10 வருஷமா ஜப்பானில் என்னத்துக்கு சொல்கிறீங்க? அப்போ இயல்பாக மனுஷன் உள்ளத்தில் ஜப்பான், யூகே, யூஎஸ்எஸ் இந்த மாதிரி வரும்போது ஒரு பெருசாக நினைக்கிறான். என்ன அங்கே கலாச்சாரத்தை பார்த்தா, அங்கே உள்ள குர்ஆன் ஆயத்துக்களை பார்த்தா, அங்கே உள்ள பள்ளிவாசல்களை பார்த்தா, என்னத்தை பார்த்து மனுஷன் விரும்புகிறான்? அங்கே இவ்வளவு அனாச்சாரம் நடக்குது, இவ்வளவு பயங்கரமான ஃபித்னா நடக்குது, பயங்கரமான எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாட்டில் இருக்கிற பெருமை. நான் சவுதி அரேபியாவுக்கு போகிறேன்றத பெருமை அடித்தா கூட பரவாயில்லையா மனசில்? அல்லாவுடைய தூதர் வாழ்ந்த ஒரு பூமிக்கு நான் போகிறேன், மதீனாவுக்கு போகிறேன், மக்காவுக்கு போகிறேன்றதா பரவாயில்லை. ஏன் இப்படி சொல்கிறாங்க? இன்னைக்கே ஒன்றும் இல்லைன்ற உடனே அதுதானே பெருசாக மனுஷன் நினைக்கிறான். எவ்வளோ அனாச்சாரம் அவனுக்கு பெருசாக தெரியுது இல்லையே, அந்த நாட்டில் வாழ்றதை கௌரவமாக நினைக்கிறானே, பெருமையாக நினைக்கிறானே. இப்படி ஒரு சமுதாயம் இருக்கும்போது நாளைக்கு தஜ்ஜால் வருவான். தஜ்ஜால் வந்து இந்த பக்கத்தில் ஒன்றும் திங்க வழி இல்லை, திங்க வழி இல்லைன்னா அவன் கையில் ரொட்டியெல்லாம் மலைமலையாக இருக்குது, சாப்பாட்டுக்கு ஒரு பஞ்சம் இல்லை. அந்த பக்கம் நம்ம பொம்பளை ஈக்கி வருவாங்களா? ஒரு நாளைக்கு ஒழுங்கான கறி வாங்க. நீங்கள்லாம் ஒரு ஆம்பளை, நான் வாருங்க காதல் காக்காவை துபாயில் போய் எப்படி சம்பாதிச்சு அனுப்புறாரு, நீங்கள்லாம் ஒரு ஆம்பளையாண்டு திறத்துற ஆளா இல்லையா? எவ்வளவு அதனால என்ன விளைவுகள் அன்றைக்கு நடக்குது? இப்படிப்பட்ட திறத்துற பொம்பளை இருக்கிற சமுதாயத்தில் அங்கே வாருங்க தச்சால், சும்மா நீங்கள் தான் என்னமோ பெருசாக காவி போய் நம்மளுக்கு சாப்பாடு உணர்ந்தா போதும். அந்த மாதிரி இன்னைக்கு நடக்குமா இல்லையா? இதனால தான் பொம்பளைகள் நிறைய போகிறாங்க வெளிநாட்டுக்கு. இன்றைக்கு இலங்கையில் இருந்தெல்லாம் பொம்பளை வராங்களா இல்லையா? இந்தியாவில் அலோட் பண்ணலை, பண்ணியிருந்தால் தெரிஞ்சுக்கும். வாராங்களா இல்லையா? வாராங்க. அப்ப என்ன காரணம்? அவங்களுக்கு தெரியுது ஒரு மாப்பிள்ளை என்ன செய்யறான், தன்னுடைய மனைவியை தெரிஞ்சு கொண்டு வெளிநாட்டுக்கு அனுப்புறான். இங்க வந்து என்ன நடக்குது? வந்தா அனாச்சாரங்கள் நடக்குது. நல்லா அங்க உள்ள ஏஜென்ட்ல இருந்து தொடங்கி இங்க உள்ள ஒவ்வொரு வேலைக்காரன் வரைக்கும் அந்த பொம்பளை வழி எடுக்கப்படுறாளா இல்லையா? 1-2 நூத்துல விதி விலக்கா இருக்கும். அப்ப இந்த அளவுக்கு அனாச்சாரம் நடக்குதுன்னு தெரிஞ்சு கொண்டே ஒரு மாப்பிள்ளைக்கு தெரியுது, அட என்னோட இருக்கும் போதே அடுத்தவனுக்கு போன் பண்ற பொம்பளை இவ்வளவு பிடிச்சி வெளிநாட்டுக்கு அனுப்புனா என்ன நடக்கும் என்று தெரிந்து கொண்டே என்ன செய்யறான், வெளிநாட்டுக்கு தன்னந்தனியா அனுப்புறான். அவனுக்கு நல்லா தெரியும் வெளிநாட்டில் இவ்வளவு நடக்குன்னு தெரியாதா, அவனுக்கு கேள்விப்படலையா, விளங்காதான். ஒரு நாள் வீட்டில் வைக்கிற பொம்பளை ஒரு 2 மணித்தால எங்க வேணா கடை போனா சொல்றலையான்னு சண்டை பிடிக்கிறவன் 2 வருஷம் அனுப்பி போட்டு இருக்கிறானா இல்லையா? அப்ப இதெல்லாம் எதுக்கு அனுப்புறான்? காசுன உடனே எல்லாத்தையும் மறக்கிறான். அப்ப இதனால என்னது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அந்த காலம் கடுமையான சோதனை ஆயிக்கும். ஒரு பக்கத்துல திங்க வழி இல்லாம இருந்தால், மறுபக்கத்துல செழிப்பு பொங்கினால் எப்படிக்கும் காலம் மாடெல்லாம் பயங்கரமான செழிப்பா இருக்கும். இவங்க ஒரு பக்கத்தால கையில ஒன்றும் இல்லாமல் இருப்பார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம செய்வான், ஓ யமுருபில் ஹரிபா, அவன் ஒரு பாலைவன பக்கத்துக்கு போவான், காட்டு பகுதிக்கு போவான். ஃபயகூலு லஹா அஹ்ரிஜி கனூஸிக்கும், அவனை சொல்லுவான் காட்டு பக்கத்துக்கு, உன்னோட பொக்கிஷங்கள் எல்லாம் வெளியே கொண்டு வான், உன்னோட பொக்கிஷங்கள் எல்லாம் வெளியே கொண்டு வா அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லுவான். ஃபதத்பஹு கனூஸுஹா கயாபிஸி நஹ்ல், அதாவது அந்த பொக்கிஷங்கள் எல்லாம் வெளியே வரும். எப்படி வெளியே வரும் தெரியுமா? ஒரு ராஜா தேன்பாங்க, தேன் கூடு கட்டும். தேன் கூடு எப்படி கட்டுறது தெரியுமா? தேன் ஒரு 1000 தேனிக்குன்னு சொன்னா எல்லாம் போய் ஒரு இடத்துல உட்கார்றதில்ல. ராஜா தேன் ஒன்று சொல்லுவாங்க, அந்த தேனி பெண் தேனி, அது ஒரு இடத்துல பெண்ணானா ராணி தேனிப்பாங்க. அந்த தேனி போய் உட்கார்ந்தா பெண் தேனி போய் பின்னால போய் எல்லாம் உட்கார்ந்துடும். இதுதான் அந்த தேன் கட்டுற மெத்தடு. அப்ப ரசூலா சொல்றாங்க, எப்படி அந்த தேன் போனவனே பின்னால் எல்லாம் போய் உட்காருதோ, இது மாதிரி இந்த தஜ்ஜால் காட்டுல போய் சொல்லுவானே அஹ்ரிஜி கனூஸிக்கின்னு, ஓன பொற்கிஷங்களை எல்லாம் வெளியாக்கணும் காட்டுல. இன்னைக்கு அகழ்வு ஆய்வு செய்யறாங்க. ஏத்தான் இந்த காதியானியல் சொல்றாங்க அது தஜ்ஜால்னு சொன்னா, அதெல்லாம் இன்னைக்கு அகழ்வு ஆராய்ச்சி தான் ரசூலா சொன்னாங்களாம். அப்படிதான் பைத்தியக்காரத்தனமான வாதம். அப்ப அந்த தஜ்ஜால் சொன்ன உடனே அப்ப என்ன செய்யுது, அந்த பொக்கிஷங்கள்லாம் அவனுக்கு பின்னால வருது, பின்னால எல்லாம் படப்பட வெளியே வருது. எப்படி யோசிச்சு பாருங்க, தங்கம், வைரம், மாணிக்கம், எல்லாம் முத்து, மரகதம் எல்லாம் வந்து வெளியே வருது. அப்படியே ரசூலா சொல்ல கயாபிஸ் நகல், அதாவது இந்த தேனியை பின்தொடர மாதிரி வருகிறது. சும்மா எது ரஜுலன், பிறகு அடுத்த ஒரு வேலை செய்கிறான். மும்தலி அன் ஷபாபன், நல்ல திடகாத்திரமான வாலிபனான ஒரு மனிதனை, ஒரு ஷபாபை, ஒரு மனிதனை அவன் என்ன செய்கிறான், கூப்பிடுறான். கூப்பிட்டு ஃபயதுரிபுஹு பிஸைஃப் கித்அத்தைன் ஃபயதுரிபுஹு ஃபயக்தஹு ஜிஸலத்தைன், 2 துண்டா வெட்டுறான். எப்படி? சும்மா பொட்டியை வச்சு மெஜிக் காட்டுறதில்ல, பெரிய பொட்டியை வச்சு அந்த பொட்டியை 2 அறுக்கிறது. என்ன 2 அறுக்கிறது? என்ன நடக்குது தெரியுமா? அதில் 2 பக்கம் ஆளிக்கும். இங்கிட்டு பக்கம் காலை நட்டு அதுக்கு பொட்டி அறுக்கிறோன்னு நைஸாக 2 பக்கம் மாறிடுவாங்க.
இதான் கதை. ஒரு பக்கம் ஒரு தலைக்கு மறுபக்கம் காலிக்கு, அதான் கதை. ஒரு பக்கம் அவர் காலை அப்படி மடிச்சுக்கிட்டு காலை மட்டும் நீட்டிப்பாரு, இங்கிட்டு ஒரு ஆள் அப்படி படுத்துக்கிட்டு தலையை மட்டும் நீட்டிப்பாரு. நடுவில் வெட்டினது ஒருத்தரையும் இல்லை, இது மெஜிக்கு. இதை பார்த்துட்டு எத்தனை பேர் ஏமாறான், நடக்குதா இல்லையா? அதே நேரத்தில் இவன் என்ன செய்யறான், தஜ்ஜால் இந்த கண் கட்டி வித்தலாம் கிடையாது, இவன் முன்னால கூப்பிடுறான், வாண்டு கூப்பிடுறான். ஒரு வாலிபனை வாண்டு கூப்பிடுறான், கூப்பிட என்ன செய்யறான், 2 துண்டாக வெட்டுறான். 2 துண்டாக பூமியில 2 பக்கம் ரமியத்தலார் 2 பக்கம் போட்டு சும்மா எதுஉ ஃபயுக்பிலு வயதஹல்லலு வஜ்ஹஹு. பிறகு அது வேற ஒரு அறிவிப்புல வருது, நடுவில் நடந்து போறான், நடுவில் நடக்கிறான், நடந்து போறான், நடந்து போட்டு வாண்டு போறான், சிரிச்சுட்டு வரான். எப்படி யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அதாவது மூட நம்பிக்கையில உச்சகட்டத்தில் இருக்கிற நம்ம சமுதாயம், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தர்காக்கு போற சமுதாயம், குழந்தை கிடைக்கலன்னு தர்காக்கு போற சமுதாயம், தர்கால் அது நடக்கலாம் இது நடக்கலாம், என்ன ஒன்றும் இல்லை, பச்சை போய் எல்லாம் அவன் கட்டுறதும் இட்டு கட்டுறதும் செட்டப் பண்றதும் நடக்குது. வந்தாராம பச்சை தலை போட வந்தாராம, ஒரு மூட்டையை கொடுத்தாராம போடாம, ஒன்றும் வரல, ஒன்றும் இல்லை, பச்சை போய் ஏமாத்துறதுக்கு. ஏமாத்துறதுலேயே மக்கள் போய் இந்த மாதிரி ஏமாறுறாங்கண்டா. இப்போ என்ன நடக்கும், 2 துண்டாக வெட்டி நடப்பான. அப்போ நடந்தோடனே இவன் சிரிச்சுக்கிட்டே வருவான். அப்போ அதுக்கு பிறகு இப்படியாக இருக்கும்போது தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார். இப்படி கடுமையான உலகத்தில் எல்லா இடத்துலையுமே பித்தலாம், போகிற இடத்துல எல்லாம் இதெல்லாம் அவனோட மெஜிக்கெல்லாம் பார்த்தோன்னே பயங்கரமாக இருக்கும். ஏன்னா அவனை ஏற்றுக்கிட்டா மழை பெய்யும், அவனை ஏற்றுக்கிட்டா நல்ல செழிப்பாக இருக்கும், அவனை ஏற்றுக்கிட்டா விவசாயம் கிடைக்கும், அவனை ஏற்றுக்கொள்ளலைன்னா கையில் ஒன்றும் இல்லை. எப்படி யோசிச்சு பாருங்க, எப்படி பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க. இந்த நிலையில தான் ஒவ்வொருத்தரும் வழியை வரைப்போம். கொஞ்சம் ஈமாண்டா ரொம்ப 14 சொல்லாங்க, பஸ்பு தூண்டாங்க, யா இபாதெல்லாம் உறுதியாக இருங்க, நீங்க தடம் புரண்டாதீங்க, ஈமான்ல பலவீனப்பட்டாதீங்க அப்படின்னு. இந்த மாதிரி நிலையில தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். சும்மா யபாசுல்லாஹுல் மஸீஹ் இப்னு மர்யம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா பூமிக்கு அனுப்புறான். பூமிக்கு அனுப்பும்போது ஃபயன்சிலு இன்தல் மனாரத்தில் பைதா ஷர்கிய திமஸ்க், டமஸ்கஸ் என்பதனுடைய கிழக்கு திசையில் இருக்கின்ற ஒரு மனாராவிலே, அந்த மனாரா இன்றைக்கு இருக்கிறது டமஸ்கஸ் நகரத்தில், அந்த ஊர் பேரை சொல்லுவாங்க, அந்த சிரியா தானே, சிரியாவில் டமாஸ்கஸ் நகரத்தில் அந்த ஏரியாவுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஒரு வெள்ளை மனாராவில் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவாங்க. இறங்கும்போது 2 வானவர்களுடைய ரெக்கைகளில் தாங்கி வானத்திலிருந்து அப்படி இறங்குவாங்க. அதனால தான் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அதாவது அல்லாஹ் வந்து காணுகிற காலத்தில் எல்லாம் ஈமான் கொள்வாங்கன்னு வருது. அது ஒரு தனி சப்ஜெக்ட், நான் அதுக்கு போக விரும்பலை. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த தஜ்ஜாலுடைய அந்த குழப்பம் இந்த காலப்பகுதியில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பயங்கரமான பிரச்சனை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குறாங்க. 2 குங்கும கலரில் ஆடை அணிந்த 2 மலக்குமார்கள் அவர்களுடைய அந்த ரெக்கைகளில் கையை ஊண்டியவர்களாக வானத்தில் இருந்து இறங்குகிறார்கள். அவங்களோட அடையாளம் என்ன தெரியுமா, இது கத்தல். அவர்கள் தலையை அப்படி பணித்தாங்கன்றால் தலையிலேருந்து அந்த முத்துக்கள் மாதிரி கல்லு, அதாவது தஹசர மின் ஜுமானும் கல்லு, மரகத முத்துக்களை மாதிரி அதுலேருந்து அப்படியே பளபளபளன்னு இருந்து கொண்டிருக்கும். அந்த அளவுக்கு அந்த அவங்க அந்த தலையை பணிக்கும் போது முத்துக்கள் கொட்டுற மாதிரி கொட்டும். அதே மாதிரி அவங்க தலையை உயர்த்தினார்கள் என்று சொன்னால் அப்படியே தலை இயங்கி கொண்டிருக்கும், இலங்கி கொண்டிருக்கும், அவ்வளோ பளபளன்னு அவங்களோட தலை. அப்படி அவங்களோட அடையாளத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிவிடுன்னு சொன்னாங்க, வலா யஹில்லு லிகாஃபிரின், அதாவது அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு சக்தியை கொடுத்திருப்பான். வலா யஹில்லு லிகாஃபிரின் யஜிது ரீஹ நஃப்ஸிஹி இல்லா மத், அவர்களுடைய அந்த மூச்சை எந்த ஒரு காவிர் நுகர்ந்தாலும் மௌத்தா போயிடுவான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த பெரிய ஒரு சக்தி என்ன தெரியுமா, அவங்களுக்கு கொடுத்த சக்தி என்னென்றால் மூச்சு போட்டால் ஆல் க்ளோஸ். மூச்சு எவ்வளோ ஒரு வெப்பன்ஸ் போகிற அளவோட ஏவுகணை போட்டு அடிச்சாத்தான் வெப்பன்ஸ் போகிற அளவோட கூட அந்த மூச்சு அவங்களுக்கு போகும். அதுவும் ஹதீஸ்ல வருது, எப்படி வனஃப்ஸுஹு யன்தஹி ஹைஸு யன்தஹி தரஃப், அவங்களுடைய அந்த மூச்சு அவங்களோட கண் பார்வை உள்ள வரைக்கும். ஒரு மனுஷனை கண் பார்வை கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேலே போகும். ஒரு சமவெளியாக இருந்தால் ஒரு கண் பார்வை அவங்களுக்கு எவ்வளவு தெரியுமோ அந்தளவுக்கு வெப்பன்ஸால் சுடையலாது. சாதாரணமாக அந்த AK-47 சுட்டா ஒரு 50 மீட்டருக்குள்ளே தான் சுடலும், ஒரு 50, 60, 100 மீட்டருக்குள்ளே தான். அதே மாதிரி இந்த சின்ன துப்பாக்கியெல்லாம் இவ்வளோக்குள்ளாம் சுடலும், ஒரு 10, 20 யாருக்குள்ளே தான் சுடலும். அதே மாதிரி சொற்கன்னு சொல்லுவாங்க, 1 போட்டு அடிப்பாங்க, இதில் அந்த வேட்டை கொண்டு போவாங்க. இது மாதிரி சுட்டா கூட ஒரு 200, 300 மீட்டர் தான், அதுக்கு மேலே மானெல்லாம் உழாது, அது சிரிச்சுக்கிட்டே ஓடிடும். அப்போ அந்த மாதிரியான வெப்பன்ஸ் கலாச்சாரத்தில் நம்ம வாழ்ந்துட்டோம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துல வெப்பன்ஸ் என்ன தெரியுமா, பார்வைதான் வெப்பன்ஸ், பார்த்தா ஆல் க்ளோஸ். ஒரு காபீர், முஸ்லீமுக்கு எந்த ஒரு காபீர் பார்த்தா முடிஞ்சு போயிடும். அதான் அவங்களோட சக்தி. பாருங்களேன் எப்படி சக்தி, நல்லா பாதுகாக்கணும். உலகத்தில் யாருக்கும் கொடுக்காம விட்டானே, யாருக்கும் கொடுக்கல. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த சக்தி எல்லாம் நினைச்சுறான் கொடுக்குறான். கொடுத்தவொடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, அந்த வந்து தொழுவிச்சு போட்டு என்ன செய்வாங்க, இப்போ எங்கே வைக்கிறான்ப்பா அந்த ஆள், இன்னும் பெருசாக வித்தை காட்டிக்கிறான், மழையெல்லாம் பொழிக்கிறான் மாதிரி
அந்த ஆள் எங்க அப்படின்னு சொல்லி பயத்துலுபு தேடுகிறார்கள். ஹத்தா யுத்ரிகஹு பி பாபி லுத்து, பாபு லுத்து என்று சொல்லப்படக்கூடிய, அதுக்காக பாபிலேனியான்னு சொல்லுது, பாபு லுத்து என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல வச்சு இந்த தஜ்ஜாலை காண்றாங்க. கண்டு என்ன செய்றாங்க, பயத்துலுபு அவனை கொலை செய்கிறாங்க. இது வரைக்கும் தான் அவனை ஆட்ட ஓட்டமெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து பாபு லுத்து என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல வச்சு அவனை கொல்லுவாங்க. இதில் பலவிதமான ஹதீஸ்கள் வருது. அந்த ஹதீஸ்கள் எல்லாம் சரியான ஒரு உறுதித்தன்மை விளங்குதில்லை. என்ன, அவனை பார்த்தோன்னே செம்பு மாதிரி உருவி போயிடுவான், உப்பு கட்டி மாதிரி உருவாண்டு. அது இவங்களோட தன்மையில் இருந்தாலும் கூட அவனை கொல்லுவான் என்பதுதான் ஹதீஸ்ல வருது. அவனை கண்டுபிடிப்பாங்க, பயக்துலுஹு அவனை வந்து கொலை செய்வாங்க. இதுக்கிடையில் முக்கியமான இந்த கொல்றதுக்கு இடையில உள்ள சில முக்கியமான செய்திகள் விடுபட்டு விட்டது. அதில் என்ன நடக்குது, இவன் ஒரு வேலை செய்வான், ஒரு மூமின் வருவார். மூமினுக்கு அந்த தஜ்ஜாலை கண்ட உடனே வழங்கிடும். ஏன், இந்த நெத்தியில் எழுதப்பட்டிருக்கும் காஃபரன், காவிர்னது அந்த வார்த்தை, அவன் கபரை நிராகரித்து விட்டான், இவன் நிராகரித்தவன் என்ற அந்த சொல்லு வந்து நெத்தியில் எழுதப்பட்டிருக்கும். அதனால மூமினை பொறுத்தவரையும் எந்த பயமும் இல்லை, அவன் பயப்படவும் மாட்டான். அவனுக்கு தெரியும் இவன் வந்து நம்மளை ஏமாத்த வந்திக்கிறான் அப்படின்றது வந்து மூமின்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மூமின் போறார், இந்த தஜ்ஜால் வரும்போது இந்த இஸ்பஹான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யூத இனத்தில் அவன் வருவான் வருது ஹதீஸ்ல. இந்த இஸ்பஹான் என்ற அந்த யூத இனத்தை சார்ந்த கிட்டத்தட்ட 70,000 பேர் பின்னால் நிற்பாங்க. கிட்டத்தட்ட 70,000 பேர் பின்னால் நிற்பாங்க. இது தவிர இந்த தஜ்ஜாலுக்கு பின்னால பெண்கள் கூட்டம் கூட்டமாக செல்வார்கள். அவன் எங்க போனாலும் அவனை பார்க்கறதுக்கு பெண்கள் கூட்டம் கூட்டமாக அவனை, ஏன்னா பெண்கள் இயல்பாகவே பலவீனமானவர்கள், அது இந்த மாதிரி கண்டா டக்குன்னு நினைச்சுவாங்க, விழுந்துருவாங்க. பின்னால கூட்டம் கூட்டமாக இவனை தேடி போவாங்கன்றதும் பார்க்குறோம். இவன் இன்னொரு வித்த செய்யறாயினது, ஒரு மூமின் போய் அவன் போறான், ஒரு மூமின் போறார், யார், இந்த தஜ்ஜாலை போய் சந்திக்கிறது. தஜ்ஜாலை போய் சந்திக்க போன உடனே முன்னால கேட்ல இவங்க தான் வாய்க்காவலர்கள். யாரு, இந்த 70,000 பேர் பின்னால் வைப்பாங்கன்னு சொன்னேன், இவங்க தான் எல்லாம் பொடி காட்செல்லாம், இவங்க தான் பொடி காட்சி, அவனுக்கு தேவையில்லை, பின்னால தெரியுறாங்க. போனோடனே எங்க போறான்னு அந்த யூதர்கள் கேட்குறாங்க. உலக அழிவதில் இன்னொன்று வழங்குது என்ன தெரியுமா, உலக அழிவரையும் ஜெம்மு பகண்டு அல்ல சொன்னானே, கிறிஸ்தவர்களை கூட சொல்லலை. யாரை சொன்னான், யூதர்கள் தான் உங்களுக்கு, அதாவது அஷத்து, அந்த கட்டுமையான, அதாவது பகைவர்கள் வந்து மூமின்களுக்கு இந்த கிறிஸ்தவ யூதர்கள் என்று சொல்ல சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இது நீங்க உலக அழிவரையும் இவனுக்கு பின்னால இந்த யூதர்கள் கடைசி நேரத்தில் இருக்கிறாங்க. அப்போ ஒரு மூமின் போன உடனே முன்னால் கேட்பாங்க, எங்க வருங்க, நான் வந்து இந்த தஜ்ஜால் அல்லா அல்லான்னு சொல்றாலும் அவனை போய் பார்க்கலான்னு போறேன். அதனால் எங்கட ரப்பு அப்படிலாம் பார்க்கலாது அப்படின்னு மாதிரி அவன் வந்து கூட சொல்றாங்க, இவனை ஆளை கொண்டுரும் என்ன இப்படிலாம் சொல்றான், இவனை பெருசாக கௌரவம் இல்லாமல் பேசுகிறான். அப்போ உடனே எங்களோட ரப்பு ஒன்று சொல்லிக்காரு, என்னோட அனுமதி இல்லாமல் யாரையும் கொல்லக்கூடாது அப்படின்ட்டு அவள் பிடிச்சி அனுப்பிவிட்ருவோம் அப்படின்னு சொல்லி தஜ்ஜாலிட்ட பிடிச்சி அனுப்பிவிட்றாங்க. அப்போ தஜ்ஜாலிட்ட இந்த மூமின் போறார். மூமின் போய் என்ன சொல்றாரு, நீதான் அல்லாஹ்வுடைய தூதர் வாக்களித்த பொய்யன் தஜ்ஜால் அப்படின்னு சொல்லுவார். பொய்யன் தஜ்ஜால்னு சொன்ன உடனே அவன் என்ன செய்வான், நானா பொய்யன், அப்போ அவனை கூப்பிட்டு கொலை செய்வான், 2 துண்டா வெட்டுவான். இது வேற, அது ஒரு 100 நாள் வெட்டுற வேற, அது வித்த காட்டுறது. இந்த மூமினை 2 துண்டா வெட்டுற, வெட்டி போட்டு அவனை கூப்பிட்ட உடனே மூமின் வரான். இப்போ நம்புறியா, நான் தான் உன்னை கொண்டுட்டு உனக்கு உசுறு கொடுத்தீங்க, இது கடவுளோட வேலையா இல்லையா? அப்போ உடனே இந்த மூமின் என்ன சொல்வார், இப்ப நீதான் தஜ்ஜால் என்பதை நான் உறுதியாக அறிந்து கொண்டேன். முந்தி கொஞ்சமா எனக்கு இவனா இருக்குமோன்னு டவுட்லாம் வந்தேன், ஆனா இப்ப வழங்கி போச்சு, நீதான் அவன். ஏன், இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிட்டாங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மூமின் போவார், இந்த மாதிரி நடக்குது. 2ஆம் முறை கொலை செய்ய பார்ப்பாங்க, கொலை செய்ய முடியாது. ஒரு ஹதீஸ்ல வருது, அவன் அந்த கீழ்ப்பகுதி அப்படியே செம்பாக மாறிவிடும் வருது. ஏன்னா அதுவும் ஆதாரபூர்வமான செய்தி, கொல்ல முடியாது, அவ்வளவுதான் சுருக்கம். அப்ப கொல்ல முடியாது என்பது செய்தியெல்லாம் நாங்க பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரியான ஃபித்னாக்கள் எல்லாம் இந்த தஜ்ஜால்ல இருந்து நடக்குது. இது மாதிரி நிறைய செய்திகளை ஹதீஸ்ல ஒரு வகையா வருது. அப்ப இந்த தஜ்ஜாலை பொறுத்தவரையும் அப்ப இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொல்லுகிறார்கள். அப்ப கொலை செஞ்சுட்டு தஜ்ஜாலை கொண்டுட்டு திரும்பி வராங்க. எங்க வராங்க, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 40 வருஷம் இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் பூமியில வாழுவாங்க, மௌத்தா போறாங்க, மூமின்கள் வந்து தொழுவிச்சு அடக்குவாங்கன்னா ஹதீஸ்ல வருது. அவ திரும்பி வராங்க, வந்து என்ன செய்றாங்க, யாரெல்லாம் இந்த தஜ்ஜாலுடைய சோதனையில உறுதியாக இருந்தார்களோ அந்த உறுதியாக இருந்த மூமின்களிடத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. யாரெல்லாம் வந்து பாருங்க, வெற்றி கொண்ட தஜ்ஜாலுடைய அந்த சோதனையில கூட உறுதியாக இருந்த அந்த மூமின்களிடத்தில் வருவார்கள். வந்து என்ன செய்வாங்க, வயம்சஹு அன் உஜூஹிஹிம், அவர்களுடைய முகத்தெல்லாம் தடை விட்டு, ஒரு கஷ்டப்பட்டு காய்ச்சலா ஒரு புள்ள அவதிப்பட்டதான விஷயம், முகத்தில் பயப்படாங்க அப்படின்னு முகத்தை தடை விடுறது தானே, இந்த இறக்கத்துக்கு தடை விடுறது. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் முகத்தெல்லாம் தடை விட்டு வயுஹத்திஸுஹும் பி தரஜாத்திஹிம் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்தில் அவங்களுக்கு இன்னென்ன தரஜாய்க்கு நீங்க கவலைப்படாதீங்க, இவ்வளவு சோதனையிலையும் கூட நீங்க உறுதியாக நடந்து கொண்டீங்க, உங்களுக்கு இன்னென்ன தரஜா சொர்க்கத்தில் இருக்கிறது என்று அவர்களுக்கு சொர்க்கத்தில் உள்ள தரஜாக்களை அவர்கள் கூறுவார்கள் என்ற செய்தியை நாங்க பார்க்கிறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நீங்க பார்த்தீங்க, ஒரு செய்தி கூட நான் அங்கிட்டு போகல,
நான் இந்த தஜ்ஜாலுக்குள்ள மட்டும்தான் நின்றேன். அந்த அந்த மேலதிகமாண்டு ஒரு செய்தியும் போகலை. அப்பயும் முடிக்க முடியலை. நான் என்ன ஸ்பீடாக போன்னு பார்த்தேன். ஃப்ளைட் கொஞ்சம் டிலே, என்ன செய்யறது, இறக்க முடியலை. விளங்குதா? அதனால இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்தா எப்படி ஒரு அரை மணி நேரத்துக்கு போகும். தொடர்ந்தே முடிச்சு விட்ருவோமா? பிரச்சனை இல்லை, தொடர்ந்தே முடிச்சு விட்ருவோம். அல்லது நாளைக்கு விடுவோம். என்ன சரி பரவாயில்லையா? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, வந்து முகத்தை எல்லாம் தடை விடுறாங்க. தடை விட்டுட்டு சொல்றாங்க, உங்களுக்கு சொர்க்கத்தில் இன்னென்ன தரஜாக்கள் கிடைக்கும் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே அல்லாஹ் இப்படியெல்லாம் வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து மூமின்களை சந்திச்சு இது மாதிரி நடந்துகிட்டு இருக்கிற இந்த காலப்பகுதியில் கதாலிக்க இது அவுஹல்லாஹு இலா ஈசா, அல்லாஹ் ஈசா நபிக்கு வஹி இறக்குறான். என்னது? இன்னி கத் அஹ்ரஜ்து இபாதன் லீ. நான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துல இன்னும் மேட்ரிக்காக போகல. நான் இப்போ தலைப்பு 2 தான். அதாவது நான் வந்து என்னுடைய அடியார்களை உங்களுக்காக வெளியாக்க போகிறேன். என்னுடைய அடியார்களை உங்களுக்காக நான் வெளியாக்க போகிறேன். லா யதானி லி அஹதின் பிகிதாலிஹிம். அவர்களோடு சண்டை பிடிக்க உங்களுக்கு இயலாது, அவங்களோட ஃபைட் பண்றதுக்கு உங்களுக்கு முடியாது. எனக்குன்னு சில அடியார்கள் பூமியில் இருக்கிறாங்க, அவர்களையும் வெளியாக்க போறேன். படைக்க போறேன் இல்லை, அவர்களை நான் வெளியாக்க போகிறேன். அவங்களோட உங்களுக்கு சண்டை பிடிக்க லா யதானி லி அஹதின் பிகிதாலிஹிம். அவங்களுக்கு ஃபைட் பண்ணலாம். யாருக்கு சொல்றான்? பார்த்தாலே வந்து செத்துருவாங்கன்னு சொல்ற ஈசா நபிக்கு சொல்றான். ஈசா நபிக்கு சொல்றான், உங்களுக்கு பார்த்தாலே ஆளுக்கு சாகுவாங்க, ஆனா உங்களையும் மிஞ்சுவாங்க. ஈசா நபி பட்டும் தப்புனா போதாது. உலகம் முழுக்க முஸ்லீம்கள் இருந்தா ஈசா நபியோட பார்வையில கொஞ்சம் பேர் போவான், மற்றவனுக்கெல்லாம். அப்ப ஈசா நபி சொல்லலாம், நீங்க சண்டை பிடிச்சலாம் அவங்களோட வெள்ள இயலாது. அதனால என்ன செய்யுங்க, சண்டை பிடிக்க முடியாது. நீங்க இவங்களை ஹர்ரிஸ் இபாதி இலத்தூர், என்னுடைய அடியார்களை நீங்க வந்து மலை அடிவாரத்துக்கு கொண்டு போங்க. ஒரு மலையை காட்டி சொன்னான், ஒரு ஓரத்துக்கு கொண்டு போயிருங்க ஆக்கலை. அவங்க வந்தா நீங்க எதிர்த்து சண்டை பிடிக்கலாம் உங்களுக்கு இயலாது அப்படின்னு அல்லாஹ் தஆலா இப்படி சொன்ன உடனே ஓ யபஅசுல்லாஹு யஅஜூஜ வ மஅஜூஜ, அல்லாஹ் தஆலா இந்த காலத்துல தஜ்ஜால் கொல்லப்பட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த மூமின்களோட ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியில தான் அல்லாஹ் தஆலா யஅஜூஜ் மஅஜூஜ் என்ற ஒரு கூட்டத்தை அனுப்புறான். என்ன செய்யறான்? ஒரு கூட்டத்தை அவங்களுக்கு திறந்துடுறான். இது இந்த யாஜூஜ் மாஜூஜ்னா என்ன? இது அதாவது இந்த யாஜூஜ் மாஜூஜ் சம்பந்தமாக வரக்கூடிய நிறைய செய்திகளை பார்த்தோன்னே இதில் நிறைய வந்து இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள், பலவீனமான செய்திகள் என்று இது சம்பந்தமாக ஏராளமானது. தஜ்ஜால் விஷயத்திலையும் பலவீனமான செய்தி என்று அடித்தா எக்கச்சக்கமான செய்திகள் பதியப்பட்டது. அதனால் அதுகளெல்லாம் தவிர்ந்து முடியுமான வரைக்கும் ஆதாரபூர்வமான செய்திகளை நாங்கள் வைத்து பார்க்கும்போது இந்த யாஜூஜ் மாஜூஜ் சம்பந்தமான நிறைய வரலாற்று தகவல்கள் நமக்கு கிடைக்குது. உங்களுக்கு தெரியும், துல்கர்னைன் என்று ஒரு மனிதர் இருந்தார். நபின்னு சொல்றாங்க. நபி என்பதற்கு நமக்கு சரியான ஒரு ஆதாரம் கிடைக்கல. அல்லாஹ் தஆலா இதை சூரத்துல் கஹ்ஃப் என்ற 18வது அத்தியாயத்தில் திருமறை குர்ஆன்ல இந்த துல்கர்னைன் என்பவரை பற்றி சொல்லி காட்டுறோம். இந்த துல்கர்னைன் 18வது அத்தியாயத்தினுடைய 93வது வசனத்தில் இந்த துல்கர்னைனை பற்றி கேட்குறாங்கன்னா, அந்த துல்கர்னைன் அவருடைய வரலாற்று அந்த மனிதர் அல்லாஹ் பெரிய அதிகாரத்தை கொடுத்திருந்தான், அவருக்கு பெரிய பலத்தை கொடுத்திருந்தான். பூமியை முழுக்க என்ன செஞ்சார்? அவர் சுற்றி வந்தார். யாரோ பூமியை முத சுற்றி வந்தது என்னமோ பேர்னு சொல்லுவாங்களே, அலெக்சாண்டர் இல்லை, இன்னொரு பேர் நீலாம்ஸ்ட்ராங். அவர் சந்திரன்ல கால் வச்சவர், பூமியை சுற்றி வந்தாரு. மார்க்கோனியா யாரோ ஒரு ஆள் வைங்களேன், சரி யாரோ ஒரு ஆள் பூமியை முழுக்க சுற்றி வந்தாரா என்று சொல்லுவாங்க. அதுக்கு முதல்ல இந்த துல்கர்னைன் சுற்றிக்கிறாரு நமக்கு வழங்குது. அதை சொல்லத்தான் அவ்வளோ சொன்னேன். துல்கர்னைன் ஒரு பூமியில கிழக்கு திசையில வந்தாரு, மேற்கு திசையில் வந்தாரு குர்ஆன்ல. அதை நீங்க சூரத்துல் கஹ்ஃப்ல பார்த்துக்கொள்ளலாம். இந்த துல்கர்னைன் ஒரு இடத்துக்கு போறாரு. 2 மலைகளுக்கு இடைப்பட்ட ஒரு பிரதேசம். அந்த பகுதியில் கொஞ்சம் மக்கள் இருக்கிறாங்க. அவங்க பேசுறது ஒழுங்கா வழங்குது இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு யாஜூஜ் மாஜூஜ் பெரிய தொல்லை ஆகிக்குது, இவங்க வந்து எங்களுக்கு பெரிய அநியாயப்படுத்துறாங்க, இவங்களிலேருந்து தப்புறதுக்கு எங்களுக்கு ஒரு வழி தெரியல. ஏன்னா இந்த துல்கர்னைன் போனோன்னா அவர் பலத்தில் வழங்கி தான் இவர்கிட்ட கேட்குறாங்க. இல்லாட்டி ஒன்றுமில்லாத ஆள்கிட்ட போய் விசாரிக்க மாட்டாங்களே, கேட்குறாங்க. இவங்களால எங்களுக்கு பெரிய தொந்தரவாக இருக்குது, இவங்களை பாதுகாப்புறதுக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க, உங்களுக்கு என்னமா தாரோம் அப்படின்னு. அவங்க துல்கர்னைன் சொல்கிறாங்க, நான் வந்து அல்லாஹ் எனக்கு தந்த போது நீங்கள் ஒன்றும் தர தேவையில்லை, நீங்கள் உங்களோட மேன் பவர்ஸை கொஞ்சம் தாங்க, உங்களோட மனித உதவி தேவை அப்படின்னு சொல்லி போட்டு சில உதவி கேட்குறாங்க. என்ன, இரும்புகள், அந்த ஏரியாவில் வந்து இரும்புகள் கிடைக்கக்கூடிய ஏரியா இருக்கும், இரும்புகளை கொண்டு வந்து சேருங்க அப்படின்னு சொல்லி இரும்பு பாலங்களை கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அந்த இரும்பு பாலங்களை ஊதி அது வந்து தீயாக, அதாவது தணலாக ஆக்கப்படுது. அதுக்கு மேலால செம்பை கொண்டு வாங்கன்றாங்க, கொதிக்கக்கூடிய செம்பை கொண்டு வாங்கன்றாங்க. கொதிக்கக்கூடிய செம்பு கொண்டப்படுது. செம்பை கொண்டு அந்த இரும்பு, அந்த கொதிச்சிருக்க இரும்புக்கு மேலே ஊற்றி பலமான ஒரு அரண் அமைக்கிறாங்க. பலமான ஒரு அரண் அமைக்கிறாங்க. அமைச்சு அவங்களுக்கு கொடுத்து போட்டு என்ன சொன்னாங்க, ஹாதா
கால ஹாதா ரஹ்மத்தும் மிர் ரப்பி சொல்றாங்க. இதுதான் என்னுடைய அல்லாஹ்வுடைய ரப்புடைய அருளாக இருக்கிறது. ஃபைதா ஜா வஅது ரப்பி, இது ஒரு பலமானதுதான். ஆனாலும் கூட அல்லாஹ்வுடைய வாக்குறுதி வந்தால், அல்லாஹ் இதை எப்போ உடைக்கணும்னு நினைக்கிறானோ, எப்போ இது ஒரு நொறுங்குன்னு நல்லா நினைக்கிறானோ, ஜஅலஹு தக்கான், தூள் தூளாக்கிறோம். என்னமோ இந்த துல்கர்னைன் வந்தாரு அல்லாஹ்வோட பெரிய வேலை செஞ்சு நினைச்சிடக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய அருளால் நான் செஞ்சேன், ஏன்னு சக்தி இல்லை. பாருங்க, இந்த மாதிரியான அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் தஆலா தன்னுடைய வாக்குறுதியிலே உண்மை சொல்லக்கூடியவனாக இருப்பான் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு தடுப்பை என்ன செஞ்சாங்க, இந்த துல்கர்னைன் என்பவர் ஏற்படுத்தி கொடுத்தார் ரஹிமஹுல்லாஹ். அல்லாஹ் அவரை புரிந்து கொள்ளட்டுமாக. ஏன்னா ஒரு சரியான நபின்றதுக்கு ஒரு எவிடன்ஸ் நமக்கு கிடைக்குதில்லை, அதனால நம்ம நபின்னு சொல்ல முடியல. அதுக்குரிய சரியான ஒரு ஆதாரம் கிடைச்சா நம்ம என்ன செய்யலாம், அதை சேர்த்துக் கொள்ளலாம். அப்ப சூரத்துல் காஃப்ல அல்லாஹ் இதை பற்றி சொல்றான். அப்ப இதை நீங்க சூரத்துல் காஃப் எடுத்து பார்த்துக்கொள்ளல, ஏன்னா டைம் சுருக்கமாக்கித்தால் அதில் நான் கூடுதலான நேரத்தை செலவழிக்க விரும்பல. இந்த இப்படி அடைக்கப்பட்டு கிடக்கக்கூடியவர்கள் தான் இந்த யாஜூஜ் மாஜூஜ் என்ற ஒரு கூட்டம். இந்த யாஜூஜ் மாஜூஜ் என்ற கூட்டம் அடைக்கப்பட்டாங்கன்ற செய்தி மட்டும்தான் குர்ஆன்ல நமக்கு கிடைக்குது. அதே நேரத்தில் எங்க எந்த எந்த இடத்துல என்ற எந்த ஒரு தகவலும் நமக்கு கிடைக்குது இல்லை. அப்ப கிடைக்காத ஒண்ணு நாம் என்ன செய்யக்கூடாது, யாஜூஜ் மாஜூஜ் சீனாக்காரர்கள் தான் யாஜூஜ் மாஜூஜ், என்னது அது சைனாக்காரர்கள் தான், சீன பெருஞ்சு வரைக்குது, அதான் அந்த துல்கர்னைன் கட்டினது அந்த மாதிரி சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் சொன்னாங்க சைனாக்காரலாம் கிடையாது, அது இந்தோனேசியாக்காரர்கள், இன்னும் கொஞ்சம் பேர் பிலிப்பைன்ஸ்காரர்கள், இன்னும் கொஞ்சம் பேர் மங்கோலியர்கள், இப்படி எல்லாம் இன்றைக்கு நவீன விளக்கம் எல்லாம் கொடுத்து அடிக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த இவங்களை பற்றி இன்னும் ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஒன்று இருக்குது. இவங்க யாருன்னு சொன்னால், அதாவது இந்தோனேசியா பகுதியில் ஒரு தீவு ஒன்று இருக்கிறான். அந்த தீவுல இந்த யாரு, இந்த யாஜூஜ் மாஜூஜ் என்ற ஒரு கூட்டம் வாழ்ந்து வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி சொல்றாங்க. இந்தோனேசியாவில் அதாவது புளோரஸ் ஒரு தீவு, புளோரஸ்னு ஒரு பகுதி. அந்த தீவு மலைகள், காட்டுப்பகுதிகள், இதில் கூடுதலான இந்த காட்டு தீன்னு சொல்லுவாங்களே, காட்டு தீ, தீப்புழம்புகள் எல்லாம் உள்ள ஒரு பயங்கரமான ஒரு ஏரியா. அங்கே மக்கள் யாருமே போறதில்லை அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமாக பக்கத்தில் கூடிய அதாவது நெர்லிஸ் குவாசின் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு வயசான ஒரு ஆள் சொல்றார். இவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், நெர்லிஸ் குயான்னு சொல்லி ஒரு ஆள் சொல்றாரு, இந்த நாங்கள் இருக்கிற அந்த அவருக்கு பக்கத்தில் வாழக்கூடிய அந்த பகுதி, அண்டிய பகுதியில் இந்த மாதிரி நாங்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு இதில் அந்த தீவுலேருந்து சிலவங்க வராங்க. அவங்க ரொம்ப ராட்சத குள்ளர்கள், சிலவங்க கட்டன்னா ரொம்ப கட்டையானவர்கள், முகமெல்லாம் வறந்தாக இருக்கிறது, கண்ணெல்லாம் சின்னதாகிக்குன்னா அதாவது யாஜூஜ் மாஜூஜ் சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய கிட்டத்தட்ட உள்ள அடையாளங்கள் அவர் சொல்றார். அவங்களோட என்ன பாசன்னு வழங்குதும் இல்லை. வந்தா என்ன பண்றாங்க, விவசாயத்தை, எங்களை சாப்பாட்டு பொருள்களை நாங்கள் வச்சுட்டு இருக்கிற பழங்களை எல்லாம் களவாண்டுக்கிட்டு போயிடுறார்கள், இவனால பெரிய தொல்லை ஆயிருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுக்குறாங்க. அதுக்கு எபுகோகா அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இங்கிலீஷில் சொல்றாங்க. இந்த எபுகோகான்னு சொல்லிட்டு அந்த இனத்துக்கு பேர் வச்சுக்கிறாங்க அந்த மக்கள். என்ன காரணம்னா கூடுதலாக தின்றானுகள், சாப்பாடு பொருளை எல்லாம் எடுத்துக்கிட்டு தின்னு சாப்பாட்டுறாமன்னு நம்மளுக்கு சொல்லுவோமே, இந்த மாதிரி ஒரு கருத்து, அதிகமாக திங்கிறவன் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தில் அவங்க அந்த பேரை பயன்படுத்தினாங்க. அப்போ இதை பின்னால் உள்ள ஆய்வாளர்கள் இதை ஆய்வு செஞ்சு, ரிச்சர்ட் ரோபர்ட்னு சொல்லி ஒரு பெரிய டாக்டர் ஒரு ஆள் இதை பற்றி ஆய்வு செஞ்சுக்கிறார். ஆய்வு செஞ்சு இந்த அகழ்வாராய்ச்சி எல்லாம் பார்த்து போட்டு சொன்னாராம், சின்ன பிள்ளையாக்கும், ஏன்டா கிட்டத்தட்ட 3 வயசு பிள்ளையில அந்த உடல் அமைப்பு அவருக்கு தெரிஞ்சிருக்குது. அவர் தெரிஞ்சவர் சொன்னா இது 3 வயசு பிள்ளையாக்குன்னு. ஆய்வு செஞ்சு பார்த்தா 30 வயசு பொம்பளை ஒரு ஆள். அப்போ அவங்களோட இயல்பாக அவங்களோட கிட்டத்தட்ட 18,000 ஆண்டுகளுக்கு முன்னர் இப்படி ஒரு இனம் இந்த பகுதியில் நிறைய வாழ்ந்துக்கிறாங்கன்ற மாதிரி அவர் ஆய்வுகள் செஞ்சு சொல்றாங்க. அப்போ இது அல்லாஹ்வால இது நம்மளுக்கு உறுதியாக சொல்ல முடியாது. ஏன் உறுதியாக சொல்ல முடியாது, இதில் ஹதீஸுக்கு முரணாக சில செய்திகள் நமக்கு விளங்குது. என்னென்னா, இந்த கிராமத்துக்குள்ளே சாப்பாடெல்லாம் களவாண்டுட்டு போவாங்கன்னு, அவங்களோட தான் உங்களுக்கு யுத்தம் பண்ண இல்லைன்னா களவாண்டுட்டு போவாங்க, நேரம் தைரியமாக எடுத்துகிட்டு போயிடுவாங்களே. இந்த கிராமத்துக்குள்ளே வருவாங்களே, இந்த உலகத்துக்கு அவங்களுக்கு வரையிலுமே. அப்போ வரலாம்ன்ற அந்த வாசல் திறந்த மாதிரி வழங்குது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அவனோட வாசல் திறக்கப்படலை. ஒரு நாள் பயந்துக்கிட்டு வராங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நடுங்கிட்டு வராங்க. என்ன, அதாவது உலகம் அழியக்கூடிய நேரம் நெருங்கி விட்டது, இந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினுடைய அந்த கதவு இந்த அளவுக்கு கிட்ட வந்துட்டு இருந்தாங்க. அது உடைக்கப்பட்டு கிட்ட நெருங்கிட்டு அந்த 99, அதாவது ரொம்ப நெருங்கிட்ட மாதிரி சொல்றாங்க, உடைக்கப்பட்டதா சொல்லல, அதுலயும் ரொம்ப நெருங்கி விட்டோம்ன்றாங்க. அப்ப ஆயிஷா நாயகி கேட்குறாங்க, நாங்க நல்லவர்கள், நாங்க இப்போயே அழிக்கப்படுவோமா? அது சொல்றாங்க, கூடுதலான ஓவரான அளவு கடந்த அக்கிரமங்கள் மிகைத்து விட்டால் அது உடஞ்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு உலகம் அழியக்கூடிய அந்த காலப்பகுதி, மக்களும் கூடுதலாக தீமையிலையும் இருப்பாங்க. அந்த காலப்பகுதியில் இந்த தஜ்ஜால் வாரன் அவ உடைக்கப்படலை. அது மட்டும் இல்லை, ஹதீஸ்கள் வருது, ஒவ்வொரு நாள் என்ன செய்யறானா இந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம், இந்த கூட்டம் ஒவ்வொரு நாள் அந்த சுவரை உடைக்கிறது, ஒட்டச்சு கிட்ட வர அந்த அந்த துறக்கிற மாதிரி கட்டத்தில் வருவோடனே
பின்னாரம் அவருக்கு நாளைக்கு வந்து உடைப்போண்டு போவாங்க. இப்படியே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களாம். அவள் வந்து அவங்க தலைவர்கிட்ட சொல்லுவாங்களாம். அப்போ தலைவர் ஒரு நாள் சொல்கிறாரா, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாங்கள் உடைக்கிறோம். அடுத்து அந்த இன்ஷா அல்லாஹ் சொன்ன உடனே அது உடைக்கப்படுறதாக ஒரு ஆதாரபூர்வமான ஒரு செய்தி நமக்கு நம்ம பார்த்த வகையில் ஒரு ஆதாரபூர்வமான ஒரு செய்தியாக நமக்கு தெரியுது. அப்போ இன்ஷா அல்லாஹ் சொன்ன உடனே அந்த செவர் உடைக்கப்படுது. எப்போ இது அவன் இன்ஷா அல்லாஹ் சொல்லுவான், தஜ்ஜாலாம் வந்துட்டு போய் போகிறதா. அப்போ அந்த காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது என்ற ஒரு செய்தியையும் நாங்கள் இதிலிருந்து என்ன செய்யலாம், இந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் சம்பந்தமாக பார்க்கலாம். இவங்களை பொறுத்தவரையும் கட்டையாக இருப்பார்கள், அகன்ற முகத்துடையவர்களாக இருப்பார்கள், சிறிய கண்ணை உடையவர்களாக இருப்பார்கள். கூடுதலாக இவங்க வேட்டையில் கொஞ்சம் நல்ல வேட்டையாடக்கூடிய, அதனால வானத்துக்கு எல்லாம் பூமியில் உள்ளவங்களாம் முடிஞ்சு வச்சு வானத்தில் உள்ளவங்களை நாங்கள் வேட்டையாடுறோம், அங்கே அம்பு அனுப்பி அது ரத்தத்தோட அவனு முடிஞ்சு வச்சுட்டு அந்த மாதிரி எல்லாம் இந்த ஹதீஸில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இவனை பற்றி இது மாதிரி சுருக்கமாக இவ்வளோதான் சொல்லல், நிறைய செய்திகள் இருக்குது. அப்போ இந்த யாஜூஜ் மாஜூஜ் உலகத்தில் வந்துட்டான் என்று சொல்ல செய்தி, அவன் எங்கேயாவது ஈக்கிறான் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோன்ற ஒரு செய்தி எல்லாம் அல்லாஹ்வுடைய ஒரு சக்தியில் பலவீனப்படுத்துகிற மாதிரி. அல்லாஹ் சொல்கிறான் உடைச்சி வச்சு நான் அடைச்சி வச்சுக்கிறேன், அவன் வருவாண்டு உலகம் அழிய போது அப்படின்னா மனிதர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த அல்லாஹ்வுடைய அந்த பலத்தில் நாங்கள் வந்து குறைகாண்ற மாதிரி ஆகும். அப்போ இந்த யாஜூஜ் மாஜூஜை பற்றி ரசூலுல்லாஹ் இதில் என்ன சொன்னாங்கன்னா, யபஅசுல்லாஹு யாஜூஜ வ மாஜூஜ், அல்லாஹ் இந்த யாஜூஜ் மாஜூஜ் என்ற கூட்டத்தை அனுப்புவான். வஹும் மின் குல்லி ஹதபின் யன்சிலூன், இவர்கள் எல்லா மேடுகளில் இருந்தும் வழிந்து வந்து கொண்டிருப்பார்கள். யாரே இந்த யாஜூஜ் மாஜூஜ் என்ற கூட்டம் மேடுகளில் இருந்து வழிந்து வந்து கொண்டிருப்பார்கள். ஃபயமுர்ரு அவாயிலுஹும், இதில் முதலாவது கூட்டம் வருவாங்க, வந்து என்ன செய்வாங்க, ஃபயமுர்ரு அவாயிலுஹும் அலா புகைரத்தி தபரியா, தபரியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கடல், சிறுகடல். அது சிறுகடலை அவர்கள் தாண்டி செல்வார்கள். இப்போ யஷ்ரபூன மாஃபியா, அதில் உள்ள தண்ணீரை அவர்கள் குடிப்பார்கள். அதில் உள்ள தண்ணீரை, சின்ன கடலைக்குத சிறுகடல், அந்த தண்ணீரை அவர்கள் குடிப்பார்கள். அப்படி குடிச்சு போட்டு போயிடுவாங்க. முர்ரு ஆகிருக்கும். ரெண்டாவது கூட்டம் வரும். முதலாவது கூட்டம் வந்து அந்த புகைரியா தபரியா அந்த கடலில் தண்ணியை குடிச்சு போட்டு கடந்து போயிடுவாங்க. ரெண்டாவது கூட்டம் வருவார்கள். குழு நகது காணபி ஆதிகி மர்றத்தன்மா, இங்கே ஒரு காலத்தில் தண்ணி கிடந்த மாதிரி வழங்க இருப்பாங்க. அதாவது சின்ன சிறுகடல் என்பது கிட்டத்தட்ட கடல் தான். ஏன் நம்ம ஊர்ல எல்லாம் புத்தளத்துல எல்லாம் சிறுகடல் என்றால் பெரிய கடல், மீன் பிடிப்பாங்க, பெருசா இருக்கும். அந்த கடல் எப்படி அந்த ஒரு கூட்டம் வந்த உடனே அது கடலை குடிச்சிட்டு போயிட்டாங்க. எப்படிப்பட்ட பயங்கரமான ஆகலாகும், கடலை குடிச்சிட்டு போயிடுறாங்க. குடிச்சிட்டு போன உடனே ரெண்டாவது கூட்டம் வந்து பார்க்குது. வந்து பார்த்தா இந்த இடத்துல ஒரு மாதிரி கடல், இந்த அடையாளம் தெரியுது. கடல்ட அடையாளம் தெரியாத அளவுக்கு நான் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ சேத்தையும் குடிச்சிக்கலாம்னு போய் விளங்குது. இல்லாட்டி அந்த கடலுடைய அடையாளமாக தெரியுமே, கடல் இருந்த இடத்துல அடையாளம் தெரியுமா இல்லையா, அது ஒரு காலத்தில் கடல் இருந்த மாதிரி விளங்குது என்று யூகிக்கிறாங்க ரெண்டாவது கூட்டம். அப்போ சொல்றாங்க எப்படி, ரெண்டாவது கூட்டம் வருகிறார்கள். லக்கது காணபி ஹாதிகி மர்ரத்தன் மான், இது ஒரு காலத்தில் தண்ணி நிற்கும் போல ஒய்யொசர் இப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து பூமியில் வந்து கட்டுமையான அநியாயம் பண்றது, எல்லாத்தையும் நினைச்சாங்க, அநியாயம் பண்றாங்க, பசாது பண்றாங்க. இவ ஈசா அலைஹிஸ்ஸலாமும் அவங்கள நம்பிய மூமின்களும் ஒரு மலை அடிவாரத்தில் இருக்கிறாங்க. எவ்வளவு காலம்னு வரல, நீண்ட காலம் மாதிரி தெரியுது ஹதீஸை பார்த்தா, எவ்வளவு காலம்னு வரல ஹதீஸ்ல. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் யுஃப்ஸரு நபியுல்லாஹ் வ ஈசா வ அஸ்ஹாபுஹு, ஈசா அலைஹிஸ்ஸலாமும் அவங்களோட தோழர்களும் வந்து அந்த மலை அடிவாரத்தில் முற்றுகையிடப்பட்டு விட்டார்கள். ஏன்னா அவங்க அங்கே வரமாட்டான் போல. இதை நான் நினைக்கிறேன், இந்த இதை பார்க்கும்போது ஒரு சம்பவம் நம்மளுக்கு வழங்குது. இந்த மலையில் இருக்கிறவன ஏறுற சக்தி அவனுக்கு இல்லை மாதிரி வழங்குது. ஏன்னா அந்த சுவரை ஏற முடியலை, அதனால நான் உடைக்கிறானுகள். இந்த மலைக்கு அல்லாஹ் கொண்டு போய் வச்சுறதுக்கு காரணம் என்ன, உயரத்தில் ஏற முடியாத ஆண்டு இந்த ஹதீஸ்களிலிருந்து கிட்டத்தட்ட விளங்க முடியக்கூடியதாக இருக்குது. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாமும் அவர்களோடு இருந்த அந்த தோழர்களும் கடுமையான வறட்சி. எந்த அளவுக்கு சொன்னால் ஹத்தா யக்கூனு ரஅசு ஸௌர் லி அஹதிஹிம், அன்றைய தினத்தில் அவங்களுக்கு இந்த மாட்டு தலை, அது இந்த சௌர்ன்ற எருமை மாடு, மாற்ற ஒரு தலை இருந்தால் ஹைரன் மின் மியத்து தீனார் லி அஹதிக்கும் யௌம், இன்னைக்கு மியத்து தீனார், அதாவது 100 தீனார். இன்னைக்கு தீனார் எவ்வளவு, தீனார் கோய்த்தானே தீனார், இன்னைக்கு ஒரு தீனார் எவ்வளவு, 300 400 உங்களோட காசு 170, எங்களோட ஊரில் 350 ரூபா கிட்டத்தட்ட. அப்போ 350 400 எங்களோட ஒரு, அப்போ 100 தீனார்கள் இருப்பதை விட ஒரு மாட்டு தலை இருப்பதை, 100 தீனாரை தூக்கி வீசி ஒரு எருமாட்டு தலை தான் போதும். அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ஒரு மாட்டிட தலைண்டா அப்போ சாப்பாடு இல்லைன்னு கருத்து, அந்த அளவுக்கு அவர்கள்ட்ட பெருமதியாக இருக்கும். அப்போ ஃபயர்கபு நபியுல்லாஹ் ஈசா வ அஸ்ஹாபு, ஈசா அலைஹிஸ்ஸலாமும் அவங்களோட தோழர்களும் ஆசைப்படுவாங்களாம். அதாவது இவனுக்கு என்னவா நடக்காதா, இப்படி எத்தனை நாளைக்கு வறுமையாகிறது, சாப்பாடு இல்லையே, எருமை மாட்டு தலை கூட கிடைக்க மாட்டாங்குது அப்படின்ற அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு அல்லா இடத்துல துஆ செய்வாங்க, யா அல்லாஹ் இதுக்கு ஒரு முடிவத்தாயா அல்லான்னு. அப்போ அல்லாஹ் என்ன செய்வான், ஃபயுர்சிலுல்லாஹு அலைஹிம் நஅஃப ஃபீ ரிகாபிஹிம், அவனோட கழுத்து பகுதியில் ஒரு புழு மாதிரி ஒரு புழுவை ஏற்படுத்தி ஒரு நோய், அது அப்படி வருது, இந்த பொக்களை மாதிரி ஒரு நோய் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிறான். ஃபயுஸ்பிஹூன புருஸா கமௌத்தி நஃப்ஸின் வாஹித், இவங்க எல்லாருமே ஒரு ஆள் மௌத்தா பண்ண மாதிரி எல்லாம், அந்த மௌத்தை பார்த்தா எல்லாம் ஒரே டைப்ல மௌத்தா போய் கிடப்பாங்க.
எல்லாருக்கும் கழுத்துல ஒரு புழு பிடிச்ச மாதிரி ஒரு காயத்தில் எல்லாரும் யாருமே சண்டை பிடிக்கல, யாரும் யுத்தம் பண்றல, அவங்களை அழிக்க யாரும் போறல, எந்த ஏவுகணை மிக்காது, எந்த தோக்கு மிக்காது, எந்த ஒரு வெப்பன்ஸும் அங்கே இருக்காது. அல்லாவா அழிக்கிறான். யாருக்கும் சண்டை பிடிக்க முடியாதுன்னு என்ன அல்ல, எந்த ஆயுதம் அங்கே வேலை செய்யாது. அல்லாஹ் தஆலா சொல்லிட்டார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அதுக்கு ஒரு எனக்கு எல்லாம் மௌத்து எந்த அளவுக்கு பசாது பண்றாங்க, வானத்துக்கு அம்புறாங்க, அல்லாஹ் கொல்ல போறாங்க. நடக்குதா இல்லையா? இன்னைக்கு இந்த யாஜூஜ் மாஜூஜ் தன்மை வந்து இந்த ஐரோப்பிய, அதனால தான் இந்த ஐரோப்பாவெல்லாம் தச்சான்னு சொன்னது. புஷ்ஷை வந்து சொன்னாலும் அவன் தான் தச்சான், பிரிட்டிஷ்காரனோட இவனோட தான் யாஜூஜ் மாஜூஜ் இப்படியெல்லாம் சொன்னாங்க. காரணம் என்ன தெரியுமா? இவனோட இந்த மாதிரி தான் செய்கிறாங்க. அவன் அம்ப விட்டான், இவன் என்ன செஞ்சான்? 1990 வளைகுடால வந்தான். வந்து என்ன சொன்னான்? நாங்கள் எதுக்கு வந்து தெரியுமா? ஜினாக்கும் லினுஸஹிய கத் அர்ரப் அல்லதி ஜஅலல் பித்ரூல ஃபீ ஜஸீரத்தில் அரபுன்னா. நாங்கள் வந்து அமெரிக்காவிலேருந்து என்னத்துக்கு வந்தீங்க தெரியுமா? இந்த அரபு நாட்டில் யார் பெட்ரோலை வச்சானோ அந்த கடவுளுடைய தவறை திருத்த வந்தான். கடவுளுடைய மிஸ்டேக் பண்ணி தான் அரபுல ஒன்று வச்சுட்டு அமெரிக்காவில் வைக்காம இவன் தவறை நாங்கள் ஜினாக்கும் லினுஸஹிய கத் அர்ரப்னா, ரப்புடைய தப்பை நாங்கள் தீர்வுபடுத்த வந்தீங்கன்னு சொன்னானா இல்லையா? கிட்டத்தட்ட அவனுடைய ஸ்டைல தான் இவன் இருக்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க எல்லாம் மௌத்தா போய் கிடப்பாங்க. சும்மா யஹ்பித்து நபி அல்லாஹ் ஈசா வ அஸ்ஹாபு இலல் அர்த். ஈசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் மௌத்தா போய்ட்டாங்க, வாங்கப்பா இறங்கி பூமிக்கு போவோம். அது சரி, இப்போ பூமிக்கு வந்து சேர்ந்தாச்சு. பூமிக்கு வந்தா சுப்ஹானல்லாஹ் ஃபலா யஜிதுன ஃபி அர்தின் மௌதிஅ ஷிப்ரின் இல்லா மல்ஆஹு நத்தனுஹும் வ ஸஹமுஹும். எந்த அளவுக்குன்னு சொன்னா வந்து பார்த்தா ஒரு சான் இடம் இல்லையா, ஒவ்வொரு சான் கூட இல்லை, புணம் கிடக்குது வாழையில் மனுஷனுக்கு. அதை விட அந்த மலையடி வாரத்தில் வைத்திருக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கி பார்த்தா ஒரு சான் இடைவெளி கூட இல்லை, எங்க பார்த்தாலும் இவனோட படம் தான். எப்படிப்பட்ட கிரௌட் யோசிச்சு பாருங்க. அதனால ரசூலுல்லாஹ் ஒரு முறை சொன்னாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்லுவானா நரகத்துக்கு அனுப்புறவங்கள அனுப்பு அப்படின்னு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க எப்படி நான் அனுப்ப அப்படின்னு. ஒவ்வொரு 1000க்கு 999 பிடிச்சி அனுப்பிவிடுவேன், ஒவ்வொரு 1000க்கு 999 பிடிச்சி அனுப்பும். அப்போ சஹாபாக்கள் நாங்கள்லாம் எங்கேயும் போகிறோம், நாங்கள் ஒன்றும் இல்லை வரமாட்டோமே. பயப்படாதீங்க, உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி சொல்கிறேன். நாங்கள் உங்களில் ஒருவர் இருந்தால் அதுக்கு பாரமாக அந்த யாஜூஜ் மாஜூஜில் 1000 பேர் இருப்பாங்க, 999 பேர் இருப்பாங்க. அப்போ அதில் என்ன வழங்குது? அப்போ யாஜூஜ் மாஜூஜ் க்ரௌடரை சொல்லாங்க, சொல்லி காட்டுறாங்க. உங்களை ஒரு ஆளுக்கு அவன் 999 இருப்பான், அப்போ அவன் தான் கூட கிடப்பான், நீங்கள் பயப்படாதீங்கன்றாங்க. அப்புறம் சில நிறைய இந்த மாதிரி கட்டத்தில் ஆறுதல் சொல்லுவாங்க. அவன் வந்து அவ்வளோ பயங்கரமான ஒரு க்ரௌடு. அந்த க்ரௌடு வந்து மௌத்தா போனால் எப்படி இருக்கும்? உலகத்தில் ஒரு இடம் கிடையாது, எல்லா இடத்துலையுமே இவன்டா எங்கே மனுஷனுக்கு வாழ இயலாது. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் இடத்துல சொல்கிறாங்க, யா அல்லாஹ் எங்களுக்கு எப்படி அல்லாஹ் வாழ்றது இப்படியெல்லாம் இருந்தா அப்படின்னு சொல்லி ஃபயர்க நபியுல்லாஹி ஈசா வ அஸ்ஹாபு இலல்லாஹி ஃபயுர்சிலுல்லாஹு தைரன். அல்லாஹ் என்ன செய்றான் தெரியுமா? ஒரு பறவை அனுப்புறான். அந்த பறவை அக்னாகில் பூஸ், அதாவது ஒட்டகத்தினுடைய கழுத்தை போல நீண்ட கழுத்துக்களை உள்ள ஒரு பறவை. இந்த பறவை என்ன செய்யும்? தஹ்மிலுஹும், அந்த புணங்களை எல்லாம் அப்படி சுமந்து கொண்டு தத்ருஹும் ஹைது மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடிய இடத்துல தூரத்தில் கொண்டு என்ன செய்யும்? வீசும். இதில் வழங்குது இன்னொரு செய்தி வழங்குது, முழு உலகத்திலையும் இல்லை, நான் அப்படி சொல்லிட்டேன், முழு உலகத்திலையும் இல்லை, எங்கேயாவது வீசுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அவன் மனிதர்கள் வசிக்கக்கூடிய பெரும்பாலான பகுதி, மனிதர்கள் எங்கெல்லாம் போவாங்களோ மனிதர்கள் பயணிக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் ஒரு சாண் விடாமல் அவர்களுடைய புணம் கிடந்திக்கிறது நாங்கள் என்ன செய்யலாம், இதுலேருந்து வழங்கக்கூடியதாக இருக்கும். அவ கொண்டு போய் போட்டாச்சு. இப்போ புணம் இல்லைன்னு வைங்க, புணம் கிடந்த இடத்துல மனுஷனுக்கு வாழ இல்லமா? பொண்ணு நாத்தம் இருந்த இடத்துல, இது நீங்கள் அனுபவபூர்வமாக பார்த்துருந்தா தெரியும். ஒரு ஆள் மூத்தா போய் ஒரு 10-20 நாள், எங்களோட சொந்தக்கார ஒரு ஆள் மூத்தா போனார். ஏன்னா அது இலங்கை இராணுவத்தால் சுடப்பட்டு ஒரு 15 நாள் நமக்கு தாய் மாமா ஒரு ஆள் மூத்தா போனார். அவர் 15 நாளைக்கு கூட தான் செய்தி வருது. அவர் செய்தி வந்த உடனே போய் பார்க்குறாங்க. எனக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வயசு நினைக்கிறேன். எனக்கு நினைவாயிருக்குது, ஒரு 5 மைலுக்கு அங்கால கொண்டு வந்த புணத்து வாசனிச்சு. 5 மைல் கிட்டத்தட்ட அவ்வளோ தூரத்தில். அப்போ அந்த இடம் இருக்குது, அந்த இடம் வருஷக்கணக்கில் நான் இருக்கலாது. ஒரு புணம் கடந்த இடத்துல மனுஷனுக்கு என்ன செய்யலாது? மனுஷனுக்கு இருக்கலாது, அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் எப்படி அல்லாஹ் அந்த பூமியில் வாழலாம் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கிறான்? சும்ம யுர்சிலுல்லாஹு மத்தரன் லா யகுன்னு மின்ஹு பைத்து மதரின் வலா வபரின். அல்லாஹு தஆலா ஒரு மழை இறக்குவான். அந்த மழை எந்த இடத்தையும் விடாது, பூமியில் எல்லா இடத்துக்கும் அந்த மழை தண்ணீர் பரவி செல்லும். அதனால பூமி அப்படியே அல்லாஹ் என்ன செய்வான்? கண்ணாடி மாதிரி பள்ளிக்கு மாதிரி அந்த மழை அட்டிச்சு பெய்கிறோடனே அந்த பூமி எல்லாம் அப்படியே கழுவப்பட்டதாக ஆகிவிடும். அப்படி ஆகின உடனே சும்மா யுகாலுல் அர்த், பூமிக்கு அல்லாஹு தஆலா உத்தரவிடுவான், அன்பித்தி சமரக்கி, உன்னோட கனியெல்லாம் இப்போ வெளியாக்கு.
எப்படி நல்ல ஒரு மழை பெஞ்சு எல்லாம் பெய்த்து நஜீஸ் எல்லாம் கழுவப்பட்டு போச்சு. அல்லாஹ் என்ன செய்வான்? இப்போ நஜீஸ் எல்லாம் போனால் மனுஷனுக்கு திங்க சாப்பாடு வேணுமே. அல்லாஹ் பூமிக்கு உத்தரவிடுகிறான், உன்னுடைய கனிவர்க்கங்களை நீ வெளியாக்கு, உன்னுடைய பழங்களை நீ வெளியாக்கி, ஒரு ருத்தி பரக்கத்தைக்கு, உன்னுடைய பரக்கத்தை திருப்பி கொடு, பரக்கத்தை ஸ்டார்ட்லேருந்து கொடு. ருத்தின்னா திருப்பி கொடு. அதாவது ஆரம்ப காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பழ வகைகள் எங்களோட ஊரில் கொய்யாக்கா கிலோ கொய்யாக்கா கண்டிப்பீங்க. நீங்கள் உங்களோட ஊரில் நிறைய இருக்கும். 1 கிலோவில் பேரன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் கொய்யா தெரியுமா? கொய்யாக்காய் அதில் 1 கிலோ கண்டிப்பீங்களா? 1 கிலோ கொய்யா எங்கே கண்டிருக்கீங்களா? இருக்குது பெரிய கொய்யாக்கா. எங்களோட ஊர் பகுதியெல்லாம் இந்த 1 கிலோ கொய்யாக்கா விளைவிப்பாங்க. அதுக்கு முதல்ல எல்லாம் இந்த அளவுக்கு தான் கொய்யாக்கா நாங்கள் பாதி 1 கிலோ கொய்யாக்கா வந்து. அதே மாதிரி நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் நிறைய வந்து பெரிய பெரிய கனிவெல்லாம் பெருசாக அவங்க இந்த சில இதுகளை வச்சு செய்கிறாங்க. ஆனால் இயற்கையாக ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்துக்கிறாங்க. மனிதர்கள் பாருங்கள், ஆரம்பத்தில் பெரிய மனிதர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பறக்க பிறகு 60 முழம் அப்படி குறைஞ்சி இன்றைக்கி என்ன லெவல் நல்லா குறைஞ்சி மனுஷன் ஆவிட்டான், 5 அடி தான் ஆவிட்டான். அப்போ இது மாதிரி இந்த பழங்கள் கனி வகைகள் புதுசாக ஒரு இடத்துல விவசாயம் பண்ணுங்க, ஆரம்பத்தில் நல்லா வரும், அதுக்கப்புறம் கொஞ்சம் குறையும், அதுக்கப்புறம் பார்த்தா விளைச்சல் நல்லாவே இதாகும். அதனால தான் என்ன செய்வாங்க? ரோலிங் மெத்தடில் செய்வாங்க, ரொட்டேஷன் மெத்தடில். இன்னைக்கு வெங்காயம் செய்வாங்க, நாளைக்கு கொய்யா செய்வாங்க. இப்படி ஒரு வகையான விவசாய திட்டங்களெல்லாம் செய்வாங்க. ஏன்னா அந்த இயற்கையான அந்த அதுக்கு தேவையான போஷணம் இல்லாமல் போகும். அப்போ பூமியில் ஆரம்பத்தில் நல்ல செழிப்பான வளர்ச்சிகள் இருந்துருக்கு. அல்லாஹ் சொன்னான் திருப்பி கொடுகின்றான். ஆரம்பத்திலேருந்து பூமியில பரக்கத்து அந்த பூமிக்கு கிடைக்கும். இப்போ யௌமஇதின் அன்றைய தினத்தில் தக்குலுல் இசாபத்து மினர் ரும்மானான்றது அந்த மாதுளம்பழம் தெரியுமா? உங்களுக்கு உடைச்சு போட்டு உங்களுக்கு கொடோட சின்னதுனா அந்த மாதுளம்பழத்தை ஒரு பெரிய கூட்டம் சாப்பிடுவார்கள். அதில் ஒரு பாதியில் அப்படியே டெண்ட் அடிச்ச மாதிரி கீழே நிழல் வைப்பாங்களாம். எவ்வளோ பெருசாகிக்கும் மாதுளம்பழம்? அவ்வளோ பெருசாகிக்க மாட்டேன். அல்லாஹ் சொன்னா திருப்பி பரக்கத்தை கொடுந்தான். அது முந்தி ஒரு காலத்தில் அப்படி இருந்திருக்கணும். 60 அடி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த மட்டும் மாதுளம் கடிச்சிருமா? வச்சு பாருங்க, 60 முழண்டா 90 அடி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்திப்பாங்க. அவங்க இந்த மட்டும் மாதுளம் பழத்தை இந்த மாதிரி வச்சு அடிப்பாங்க. அவங்க சும்மா சொல்கிறேன், அவரோட காலத்தில் பெருசாக தான் இருந்திக்கும். ஏன்னா அந்த மாதுளம்பழம் கையில் ஆளே 60 முழண்டா 90 அடி இருந்தால் கை எப்படி இருந்திக்கும்? அந்த பெரிய கையில் இன்றைக்குள்ள மாதுளம்பழத்தை கொடுத்தா அது சரியாக இருந்திக்காது. சரியாக பார்த்தா அது நமக்கு அறிவுக்கு கூட என்னது முரண்படையில். நீங்கள் இன்றைக்கி அப்படி வருமா மாதுளங்க ஒரு கூட்டம் பொய் ஆகிக்குமான்னு சிலாக்க சொன்னாங்க. இப்படி இது இல்லை, ருத்திங்கிறான், திருப்பி பழையபடி வாழ்றான். எப்போ பழையபடினா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் பூமி இந்த மாதிரி அந்த செட்டப்புக்கு அந்த மழையோடு ஆகிடுது. அப்போ அது மட்டும் இல்லை, ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ் யுபாரிக் ஃபிர் ரிஸ்ல், அதாவது கால்நடைகளில் பரக்கத் செய்யப்படுது. ஹத்தா அன்னல் லகாத்த மினல் இபில், கொட்டகத்தில் இருக்கிற ஒரு பால்மடி ஒரு பெரிய கூட்டத்துக்கே போதுமானதாகும். ஒரு பக்கரா ஒரு மாற்று ஒரு பால்மடி வந்து ஒரு குடும்பத்துக்கு போதுமானதாகும். ஒரு ஆற்ற ஒரு பால்மடி வந்து ஒரு சிறிய கூட்டத்துக்கு போதுமானதாகும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்படி 40 வருஷங்கள் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு லைஃப் ஓடிக்கிட்டு இருக்கும். இதுக்கு பிறகு எல்லாம் என்ன செய்யறான்? இதுக்கு பிறகு மக்கள் எல்லாம் இந்த கழுது ஆடு மாடு மாதிரி மறுபடி குழப்பத்தில் சொல்லுவாங்க. மறுபடி என்ன செய்வாங்க? காசு பணம் இருந்தால் தான் ஓவராக உழத்துவாங்கள மக்கள். இது மாதிரி கழுத மாதிரி ஆடு மாடுகளை மாதிரி பகிரங்கமான அனாச்சாரம் பகிரங்கமான பாவத்தில் மூழ்கிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் இது பாசல்லாஹ் உரீகன் தையிபத்தன், அல்லாஹ் ஒரு சிறந்த ஒரு காற்றை அனுப்புவான். தஹ்த ஆபாத்தியும் மூமின்களுடைய இந்த அக்கல் பகுதி இந்த பகுதிக்கு பக்கத்தால் ஒவ்வொரு மூமினுடைய இடத்திலையும் அந்த காற்று படும். இந்த காற்று பட்ட உடனே ஒவ்வொரு மூமினும் மௌத்தாகி விடுவார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். ஒயபுக்கா ஷிராருன் நாஸ், மனிதர்கள் கெட்ட மனிதர்கள் மிஞ்சியிருப்பார்கள். தஹாரஜூன பியா தஹாருஜல் ஹும்ர், கழுதைகளைப் போல அவர்கள் பூமியில குழப்பம் பண்ணி கொண்டிருப்பார்கள். அலைஹிம் தக்கூமு ஸாஅ, அவர்கள் மேலதான் இந்த மறுமை நாள் ஏற்படும். நல்ல மனிதர்கள் இருக்க மாட்டாங்க. மறுமை நாள் யாருக்கு ஏற்படும்? கெட்ட மனிதர்கள் இருக்கும் போதுதான் இந்த கியாமத் நாள் ஏற்படும் என்ற ஒரு செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல பதிவாக இருக்குது. நான் நினைக்கிறேன் இவ்வளவு சுருக்கமாக உங்களுக்கு போதுமான. நான் எது சொல்லலையோ பெரும்பாலும் இந்த யாஜூஜ் மாஜூஜ் சம்பந்தமாக ஒரு சகோதரர் கேட்டார். நான் பார்த்த வகையில் இவ்வளவுதான் எனக்கு ஆதாரப்பூர்வமாக தேட முடிந்தது. அப்போ இதை தவற உள்ள செய்திகள் எல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா யாஜூஜ் மாஜூஜ் ரொம்ப பலவீனமான செய்திகள் எல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. அப்போ இவன் வந்து மனித இனத்தை சார்ந்தவன் தான், சின்னவனாக இருந்தாலும் மனித இனத்தோட தஜ்ஜாலுக்கும் மனித இனத்தோடு தொடர்பு வைக்குது. இதே மாதிரி என்ன யகூதிகளில் இஸ்பஹானி என்ற ஒரு இனத்திலிருந்து வருவான்ற சொல்ல சொன்னாங்களே, அப்போ அதுலேருந்து அவன் மனித ஜாதியை சேர்ந்திருக்கிறான் என்ற செய்தியை நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கிறது சகோதரர்களே. இதில் துபாயில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நாளைக்கு வேலை இல்லாதால காலையில் கொஞ்சம் கூடுதலாக தூங்குவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் மன்னிச்சு கொள்ளுங்க, எந்த நாளும் இல்லை. இன்றைக்கி இந்த முக்கியமான சப்ஜெக்ட் முடிக்கணுன்றதுக்காகவும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்னன்றதை நாளைய பயானில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வழி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமாக சகோதரர் ஜமால் பாய் உங்களுக்கு அறிவிப்பார். இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த பயான் நான் செய்யக்கூடிய அடுத்த பயான் சுழலும் பூமியும்
தடுமாறும் மனித உள்ளங்களும் என்ற தலைப்பில் உங்களுக்கு சில செய்திகளை சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். ஆதாமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கவ்லி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல்